எல்லாரும் ரெக்கார்டிங் வந்துட்டா? ஓ ஓ சார். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கதைங்க எல்லாரும். எல்லாரும் சோகமா இருக்கீங்களா? வீட்டு எல்லாரும் சோகமா இருக்கிறாங்க சார். ஓ சார். ஓ சார், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். குரூப்ல ஒரு மெசேஜை போட்டு வாரம் சத்தத்தை காட்டுறோம். சரி, பேப்பர் செய்வோமா? ஆம் சார். அந்த பேப்பர்ல எவ்வளவு செஞ்சிருக்கும்? 6வது கேள்வி வரை. பிள்ளைங்கள 6வது கேள்வி வரை. அந்த பேப்பர் மத்தாக்கள் பிரிண்ட் அடிச்சிங்களா? ஓ சார். புதுசா வந்தாங்கள விட்டு மிச்சம் எல்லாரும் பிரிண்ட் எடுத்ததா? பயத்துல வந்து கதைங்க என்ன பிரிண்ட் எடுத்தீங்களா? ஓ சார். புஷ்ரா பிரிண்ட் எடுத்தியா? இல்ல தானே? ஓ சார். நூறா நூறா பிரிண்ட் எடுத்தியா? இல்ல சார். ஏன் நூறா பிரிண்ட் எடுத்தா நல்லா வந்துருமா? சரி, செய்வோமா பேப்பரை? பிரிண்டுகள் எடுக்கலே. நூறாட கூட்டாளி எல்லாம் வந்ததா? நானூறா ட்ரிப் போனியா? எங்க போனா ட்ரிப்? கேர்ள் சார். எங்க? காலியா? கேர்ள். அங்க போய் எங்க போனீங்க? அங்க அங்க கோட்டை பார்த்தோம். சரி, வேற? போட் ரைட், மரஹா பீச் அப்படி பார்த்தோம். பார்த்தேன். என்ன கடல் பாத்தீங்க அப்படித்தானே? ஓ சார். உங்களுக்கு கடல் காணையில தானே? எங்க உங்களோட கூட்டாளியில வந்ததா? மின்ஹால வந்ததான்னு பாருங்க. முன்ன வந்திக்குது. மத்த கூட்டாளி எங்க? சல்மா அது எங்கேயோ போய்த்தான். சரி, ஓகே. கொஸ்டின் வாசிக்கிறீங்களா? 7வது செய்யணும். 7வது செய்யணும். கேட்கணும் நினைச்சா நாளைக்கு ஒரு கிளாஸ் போடுவோமா? நேற்று வைக்காத கிளாஸ். நேற்று வைக்காத கிளாஸ் நாளைக்கு போடுவோமா? ஓகே சார். ஆம் சார். உங்களுக்கு எது கிளாஸ் இருக்குன்னு கேட்டா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. கிளாஸ் இருக்குதானே? நாளைக்கு சொல்லுங்க. ஓ சார். நாளைக்கு நைட்டுக்கு 9:15 உங்களுக்கு கிளாஸ் ஒன்று இருக்கு. ஏன்னு சொன்னா நேத்து வந்து நான் கிளாஸ் வைக்கல, அப்படித்தானே? சரி, கதைகள் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. நேத்து நான் கிளாஸ் வச்சேனா? நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, பியஸ்டான்னு சொல்லுவாங்க எங்க இடையில. அதாவது கிரீன் பியஸ்டான்னு சொன்னா நிறைய இடங்களுக்கு தெரியுற மாதிரி இப்ப NSPM கிரீன் யூனிவர்சிட்டி எல்லாம் வைக்கிறது. ஸோ பியஸ்டா வச்சா இப்ப ஒரு மியூசிக்கல் ஷோ தானே. மியூசிக்கல் ஷோல என்ன இருக்கும்? கட்டாயம் பாட்டெல்லாம் போடுவாங்க தானே. பாட்டு போட்டா அந்த இடத்துல நிக்க வேண்டியது யாரு? நான் தான் நிக்கணும். ஆனா நிக்கிறதுக்கு அந்த இடத்துல உத்தரவே இல்லை. ஏன்னா மனசாட்சி இல்ல. அது மழைதான் மழை நினைச்சு பாக்கிற அளவுக்கு மழை. தெரியுமா? உங்களோட சைடு மழையா? ஒரு மனசாட்சி இல்லாத மழைன்னா என்ன தெரியுமா? நான் இங்க இருந்து சரியா வலிக்கிட்டு ஒரு 4:30 மாதிரி போயிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போவோம் அப்படின்னு. 4:30 மழை பெய்ய தோணுது. எத்தனை மணிக்கு மழை நின்றுச்சு தெரியுமா? எத்தனை மணிக்கு சொல்லுங்க. சரி, எத்தனை மணி நின்று இருக்கும் உங்களோட கெஸ்? சொல்லுங்க. என்னடா ஒரு சத்தத்தையும் காணல. 11 மணி.
மழை இப்போ வரை இனிக்கல, அதான் விஷயம். இப்ப சரியா, மழை தூரிக்கிட்டே தான் இருக்கு, பெஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்களோட ஏரியால இப்படித்தான் இருக்குன்னு எனக்கு தெரியல சிவரா. கவரேஜ் எல்லாம் எனக்கு ஓகே தானே, பிரச்சனை இல்லை தானே? இல்ல சார். இல்ல, ஓகே சார். ஆனா எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி. அப்ப நேத்து வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, டேட் அறிவிக்காமலே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னா அவ்வளவு பேட்டையும் 3000 ரூபாய் படி வாங்கியிருக்காங்க. சரியா, 3000 ரூபாய் படி வாங்கினத அப்படியே நிப்பாட்டி இல்லாத நிப்பாட்டினா பெரிய ஒரு பிரச்சனை ஆகும். 3000 ரூபாய் படி வாங்கி இப்ப பார்த்தா கிட்டத்தட்ட 3000 படியில ஒரு 2000 2500 பேர் கிட்ட வருவாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. 2500 பேர்ட்டையும் 3000 ரூபாய் மொத்தம் எவ்வளவு காசு வந்திருக்கும்? சரி, ஒரு 2500 பேர்ட்ட 3000 வாங்கினா எவ்வளவு வந்து மொத்தமா? 75,000. 75,000 ஆமா. என்ன ஒரு மிஸ், என்னடானே வரீங்க? இல்ல 75 லட்சம். 75 லட்சம். 75 லட்சம். அப்ப 75 லட்சம் இப்ப அவனுக்கு வந்திருக்கு. இப்ப கேன்சல் பண்ணேலுமா பெரிய பிரச்சனையில வரும். சரியா, அதனால கேன்சல் பண்ணல, டேட் எல்லாம் அறிவிக்கல. சோ என்னால நேத்து ரூமுக்கு வர முடியல. நான் கிளாஸ் வைப்போம்னு ஐடியா வச்சேன், ஆனா ரூமுக்கு வர்றதுக்கு இயலாது, அவ்வளவு மழை பெய்யுது. நான் அப்ப அங்கேயே தான் தூங்குனது. அங்கேயே தூங்கி நடிச்சாம 4:30 என்னமோ எழுந்து இங்க வந்தேன். இங்க வரும்போது நான் நினைஞ்சு தொப்பாதான் வந்தேன்டா. நான் பெருசா வெளியிடங்களை பெருசா தங்க மாட்டேன். அப்ப நான் அப்படியே வந்து இங்க படுத்து திரும்ப எழுப்பும்போது 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி எழுதி பார்க்கும்போது அப்பயே என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, மழை பெஞ்சிட்டு. சரிதானே, தெரியல. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாம் வந்து உஜார் இல்லாம இருக்கிறீங்க, மையத்தை வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி ஸ்டார்ட் பண்ணையா? சரி, இது கொஞ்சம் மனதை உருக்கக்கூடிய கதை ஒன்று. இதை கதை முடிஞ்ச பிறகு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லணும். 11 மணி வரைக்கும் கிளாஸ் தானே, முதல்ல இதை கதைச்சிட்டே போகும். யாருக்கும் பிரச்சனை இந்த கதையை கேட்கறதுல இது ஒரு உண்மை. நான் பிராக்கெட்ல போடுறது எப்பயுமே WALLAHI அப்படின்னா WALLAHI. சரி, AHI அப்படின்னு. அப்ப இந்த கதை வந்து ஒரு உண்மை சம்பவம். உங்களுக்கு ஒரு இதா உங்களோட பேரண்ட்ஸ் இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு கொள்ளலாம். சொல்லையா, ஸ்டார்ட் பண்ணியா? எல்லாரும் ஓகே தானே? உங்களோட பேரண்ட்ஸ் இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு கொள்ளலாம். இது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து சில தாக்குதலாக இருக்கலாம், பட் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இதை நான் சொல்றேன். 2020 நான் முதல்ல அதான் கிளாஸ் தோங்கும்போது என்னட்ட ஒரு புள்ள படிச்சு. அந்த புள்ள படிக்கிற சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளையோட ரிசல்ட்ஸ் வந்து எஸ் ஃபெயில். இதான் அந்த பிள்ளையோட ப்ராபபிலிட்டி ரிசல்ட்ஸ். அதாவது எப்ப எக்ஸாம் அந்த பிள்ளைக்கு மார்க்ஸ் என்ன வரும், எஸ் இல்லாட்டி W தான் வரும். இப்படி ஒரு புள்ளை இருக்கும் போது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணது. அப்ப எனக்கும் பெருசா அனுபவம் ஒன்று இல்ல, ஆட்களை எப்படி கூட்டுறது, அந்த பிள்ளையோட மார்க்ஸ் எப்படி கூட்டுறது அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. அப்படின்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளையோட மார்க்ஸை கூட்டுறதுக்கு நிறைய செஞ்சு. அப்ப அவங்களோட அம்மா இருக்காங்க, அவங்களோட சிச்சுவேஷன் சொல்றோம். உங்களுக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்கலாம். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, பாப்பா வந்து பொறியில இருக்கிறது. அப்படியே இருக்கிறாக்கள் இருக்கீங்க. அம்மா இங்கே, பாப்பா வந்து பொறியில. நிறைய பேர் அப்படி இருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருன்ட்டே சொல்லுவீங்க. ஸோ அப்ப அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு காசு பிரச்சனை எல்லாம் இல்லை, எப்படியும் அவங்க சமாளிச்சு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். அப்ப அந்த பிள்ளை யாரு, அந்த புள்ள ஒரு பொம்பளை பிள்ளை, இன்னொரு தங்கச்சி ஒன்று இருக்கு. சரியா, எப்படி பொம்பளை பிள்ளை ஒன்று மீக்கி அதுக்கு தங்கச்சி. அப்ப இந்த பிள்ளையே கஷ்டப்பட்டு செய்யணும் சார். அப்ப என்கிட்ட வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு உம்மா ஸ்டேஜ்ல இருந்தா என்னோட கதைப்பாங்க. தட் மீன்ஸ் என்ன, எனக்கு ஒரு இன்னொரு உம்மா மாதிரி அவங்க வந்து அப்படிதான் கதைப்பாங்க. அவ்வளோ இதாதான் கதைப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா கதைப்பாங்க. அந்த பிள்ளையை எப்படியாவது கூட்டிடணும். அப்ப நான் அந்த பிள்ளைக்காக என்ன செய்யறது, அந்த ஸ்டார்டிங் பீரியட் தானே. அப்ப நான் வந்து குறைவான பிள்ளைகள் தானே கிளாஸுக்கு எடுக்கிறேன்னு சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு 25க்கு மேலே ஆட்கள் எடுக்க மாட்டேன். அப்ப அந்த குறிப்பிட்ட மட்டத்துக்குள்ள அந்த பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளை நான் தனியாக டவுட் சொல்லி கொடுக்குறதும், அப்ப அவங்க உமா இருப்பாங்க, உமாவோட கழிச்சுக்கிட்டு சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு டவுட் சொல்லி கொடுக்குறதும், அப்படி இப்படி சொல்லி கொடுத்து அந்த பிள்ளை ஓலவெல்ல கடைசியா நான் எடுக்க வச்ச ரிசல்ட்ஸ் வந்து B. சரிதானே, சரியா கேட்டுச்சானே? இருந்த பிள்ளை Bக்கு போனுச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. அந்த பிள்ளை A லெவல் போன பிறகு என்னோட கான்டாக்ட்ல இருக்குமா?
அப்ப என்னோட கண்டெக்ட்ல தான் அவங்களோட உமா வந்து என்னோட நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப நான் இடைக்கிற சும்மா போட்டுக்கொள்றேன், ஆண்டி நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சும்மா கேட்டுக்கொள்றேன். அப்போ ஒரு நாள் நான் அப்படி கேட்கும் போது அவங்க சொன்ன இதுல கொஞ்சம் ஏதோ தப்பா இருக்கேன்னு தோணுச்சு. என்ன செய்யுது அந்த புள்ள படிச்சிருக்கேன், நான் பேரோ எதுவுமே மென்ஷன் பண்ணல, பிரைவசியின் அடிப்படையில பேர் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. அப்ப அந்த புள்ள வந்து ஏ லெவலுக்கு போயிட்டா. அப்ப ஏ லெவலுக்கு எந்த பாடம் சூஸ் பண்ணணும்னு யார் சூஸ் பண்ணி கொடுத்தது? நானே தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன். ஒருவேளை நான் அப்படி சொன்னதால அப்படி ஆயிடுச்சோ தெரியாது. அந்த பிள்ளைக்கு பயோ அதுகள் செய்யறதுக்கு ஆசை. பட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தது டெக்னாலஜி அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு டெக்னாலஜி செய்யறதுக்கு ஏலம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நானே கிளாஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்து, சரியா, நானே கிளாஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்து அந்த பிள்ளைய டெக்னாலஜி படிக்கிறதுக்கு எல்லாரும் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை ஓலர் முடிச்சோடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்ப உமாக்கு சந்தோஷம், நான் புள்ள படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றது? ஒரு கட்டத்துல வந்து அவங்களோட உமா எடுத்த முடிவு என்னன்னு சொன்னா, அப்ப அவங்க இருக்கிற ஏரியால வந்து டெக்னாலஜிக்கான டிரெக்ட் கிளாஸஸ் வந்து இல்ல. நான் ஆன்லைன்ல என்னதான் கிளாஸ் செட் பண்ணி கொடுத்தாலும் டிரெக்ட் கிளாஸஸ் மாதிரி ஏ லெவலுக்கு வராது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, தங்க இருக்கிற இடத்த வெக்கேட் பண்ணி போட்டு, வெக்கேட்னா என்ன அர்த்தம், கைவிட்டு போட்டு இன்னொரு பிரதேசத்துல போய் வாழ போயிட்டாங்க. சரிதானே? அப்ப அங்க ஒரு வீட்டை ரெண்டுக்கு எடுத்து அவங்க வாழ்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிதானே? இப்ப இது வரைக்கும் ஓகே தானே? வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைய வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க போன இடத்துல ஸ்கூலும் இருந்துச்சு. அப்ப ஸ்கூல்லையும் போடுறதுக்கு கேட்டாங்க. நான் சொன்னோம் ஓகே, ஒரு ஸ்கூல் பக்கம் அப்படின்றதால போடுங்க, பிரச்சனை இல்லை. அவன் ஸ்கூலுக்கும் போட்டாங்க தானே. சரி, ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைய போட்டா அந்த பிள்ளையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைய அனுப்பிட்டாங்க, அந்த பிள்ளை படிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. கேட்டுச்சு அனைவரும் படிக்கிறது அந்த பிள்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டே இல்லை, ஸ்கூல்ஸும் தோங்கிட்டு. இது எப்ப நடக்குது? 2020 ஓலவெல் வச்சுன்னா அவங்க எப்ப ஓலவெல் எழுதினாங்க? 2021 இல்லைன்னா 2021 காலகட்டத்துல நடக்கிற சம்பவம். அப்ப இந்த பிள்ளைய வந்து அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு தனியே ஒரே கொண்டு போய் விட்டுட்டு வர இயலாது. ஸோ அவங்க வந்து என்னத்தை ஹையர் பண்றாங்க, ஒரு என்னத்த ஒரு டிவியில ஹையர் பண்றாங்க. அந்த பிள்ளைய டெய்லி இங்க இருந்து ஸ்கூல்ல கொண்டு விடணும். அதே போல ஸ்கூல் முடிய அந்த பிள்ளைய ஏற்றிட்டு திரும்ப கொண்டு வந்து வீட்டுல. இந்த விஷயத்தை எடுத்துதான் அவனோட உமா தான் பாப்பாவோட கழிச்சு ஓகே இந்த முடிவுல எடுத்தாங்க. பட் இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு பெண் பிள்ளைய எடுக்கும் போது பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும் எல்லாருக்குமான ஒரு எமோஷன் ஒன்று இருக்கு, உணர்வுகள் ஒன்று இருக்கு. அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் எப்பயுமே தப்பிச்சிருவான். கட்டுப்படுத்த தெரியாத சந்தர்ப்பத்துல அது தவறான முடிவைத்தான் போகும். சோ இங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, டெய்லி அந்த பிள்ளைய அந்த 3 வீல்ல ஏத்தி கொண்டு போற பொடியே இருக்கானே, பொடியே இருக்காங்க. அப்ப காலப்போக்குல அப்ப டெய்லி விட விட அவங்க 2 பேரும் கலைக்கத்தானே, எப்படி கலைக்கத்தானே வேணும் ஆட்டோக்குள்ள இருந்தா. இது வந்து அந்த புள்ளியோட ஃபோல்ட்னு சொல்ல இல்லாத, அவங்க உமாட ஃபோல்ட்னு சொல்ல இல்லாத, பாப்பாட ஃபோல்ட்னு சொல்ல, அந்த பொடியின் ஃபோல்ட்னு சொல்ல இல்லாத. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு ஹையர் பண்ற ஒரு ஐடியா இருந்தா அவங்க யாரை ஹையர் பண்ணிக்கலாம், ஒரு ஆல்ரெடி மெரிடான ஒரு ஆளை ஹையர் பண்ணிக்கலாம் ஆட்டோவுக்கு. பட் அவங்க வந்து அப்படி ஒண்ணு செய்யல. அவங்க வந்து என்னதை ஹையர் பண்ணிட்டாங்க, ஒரு அன்மெரிடான ஒரு அரௌண்ட் 20 அந்த ஏஜ்லேக்கு ஒரு பொடியனை ஹையர் பண்ணிட்டாங்க. அவன் ஆட்டோட தெரியுதான். அப்ப அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு இதா இருக்கு. ஃபைனலி வாட் ஹேப்பன்ட் ஹியர், அந்த புள்ள வந்து அவனில் என்னத்தில் விழுந்தது, என்னத்தில் விழுந்தது உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது இதில் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியா ஒன்றும் இல்லையாது. அந்த பிள்ளை அந்த பொடியனில் காதலில் விழுந்தது, சரிதானே? இதுக்கு அந்த பொடியை மருந்து போட்டு அந்த பிள்ளையை மயக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி ஒருத்தரோட ஹயத்துக்கு காதல் வர்றது வளமைதான். அதுதான் மனிதன் உணர்வு. அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால அந்த பிள்ளையோட காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி என்னவாயிட்டு, அவன் தான் வாழ்க்கைன்னு மாறுற அளவுக்கு அந்த காதல் அந்த புள்ளைய மாத்துச்சு. சோ காதலிப்பு புள்ளைய மாத்தினதால இப்ப இந்த பொடிய வெறுமனே ஆட்டோ மட்டும் தான் ஓடுறதால அவங்களோட வீட்டை எக்ஸெப்ட் பண்ணுவாங்களா? இது இவங்களோட வீட்டை, கேர்ள் வீட்டை எக்ஸெப்ட் பண்ணுவாங்களா? இவங்க வெறும் ஆட்டோ ஓடிட்டு இருக்கான்னு இவனை எக்ஸெப்ட் பண்ணிடலாமா வீட்டை? இல்லையே, பண்ண மாட்டாங்களே. ஒரு ஒழுங்கான தொழில் இருக்கிற சந்தர்ப்பத்துல அவங்க எக்ஸெப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கான தொழில் மீன்ஸ் ஒரு நல்லா படிச்ச பொடிய, ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்க பொடியா எக்ஸெப்ட் பண்றதுக்கு சான்ஸ்.
அவங்க விட்ட பிள்ளை என்னன்னு சொன்னா பிள்ளையிட விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஓகே அந்த பிள்ளை ஓகே தானே பண்ணது தானே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல அந்த பிள்ளை ரன் அவே ஃப்ரம் த ஹோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயப்படாம சொல்லுங்க, ஓப்பனா பேசலாம். நானும் உங்களோட நானா ஃப்ரெண்ட் எப்படி வச்சுக்கொள்ளும்? ரன் அவே ஃப்ரம் த ஹோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு நல்லா படிச்ச புள்ள ஃபெயில்ல இருந்து பிக்கு கொண்டு போய் விட்ட ஒரு புள்ள, சரியா? இப்ப ஒரு கைக்குழந்தையோட இருக்கு. நானே கைக்குழந்தைக்கு ஒரு வயசு வந்துருக்கு. சோ இந்த விஷயத்தை வடிவா நினைவு வச்சுக்கணும். இதுல யார ஃபால்ட்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம இருக்கிற அந்த மனநிலையை பொறுத்து தான் எல்லாமே மாறும். ஒரு SAWல இருந்த ஒரு புள்ள B எடுத்து இப்ப அந்த புள்ள வந்து அந்த இடத்துல ஆட்டோ ஹையர் பண்ணி இருந்தாலும் 2 சிச்சுவேஷன் எடுத்துக்கணும். ஆட்டோ ஹையர் பண்ணி இருந்தாலும் அந்த புள்ள தனக்கு லட்சியம்தான் முக்கியம்ன்ற ஒரு நிலையில போயிருக்கும் போது இந்த ஒரு விஷயம் அந்த பொடி இப்படி என்னோட மூவ் ஆகுறான் அப்படின்ற போது அதை வீட்டை சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை இந்த ஆட்டோல போறதுக்குன்ட்டு அதை நிப்பாட்டி இருக்கலாம். சரிதான் நான் சொல்றது? நிப்பாட்டி இருக்கலாம் தானே? ரெண்டாவது இல்லம்மா எனக்கு வந்து இதான் இப்பப்பா நான் வந்து நான் படிச்சு போட்டு இதுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது சரிதானே? சொல்லிருக்கலாம் தானே? இல்லம்மா நான் படிச்சு போட்டு இந்த விஷயத்துக்குள்ள போறேன், இது வரைக்கும் எனக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கொள்றேன். பட் அந்த பிள்ளை சூஸ் பண்ணது மூன்றாவது சாய்ஸ் தான் என்னது? வீட்டை அவங்க இல்ல சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அவன் தான் எங்க உலகம் சொல்லி இப்ப அந்த பிள்ளை சந்தோஷமா வாழுது. பட் அந்த பிள்ளையோட வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு கிளையில இருந்து உடைஞ்சி தனிய ஒரு புள்ளைய பாக்குற ஒரு சூழ்நிலைக்கு மாறிடுச்சு. வழியா பாருங்க, இந்த புள்ள டெக்னாலஜில போயிருந்தா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கால யூனிவர்சிட்டில இருந்து ஒரு பார்த்தா போய் அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போய் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துல கிளை என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படியே படந்து போய்கொண்டே இருந்திருக்கும். ஆனா அந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சு? 2 சாய்ஸ். ஒன்று படிப்பு சம்பந்தமானப்பட்ட ஒரு பாதையில செல்றது, அல்லது அவனுக்காக நான் காதலில் விழுந்து இந்த வாழ்க்கையை முடிச்சு கொண்டு செல்வதா அப்படின்ற ஒரு 2 தோட்டம் இருந்துச்சு. சோ அந்த பிள்ளை என்ன செஞ்சுது? இந்த தோட்டை சூஸ் பண்ணி அதால அந்த பிள்ளையோட அந்த முழு வாழ்க்கையில கல்வியால அந்த பிள்ளை உயர வேண்டிய முழு சூழ்நிலை நடந்த ஒரேடியா இல்லாமல் போயிடுச்சு. இப்ப கடைசியா ஒரு பிள்ளைக்கு தாயாக இருக்குது, தவறான விஷயம் நான் சொல்ல. பட் அந்த புள்ள வந்து தன் வாழ்க்கையில பெரிய ஒரு விஷயத்தை இழந்து போட்டு அந்த பொடியனுக்காக போயிருக்கு. அந்த பொடியன் ஜஸ்ட் ஒரு ஆட்டோ டிரைவர். அது அவனின் உண்மையான தொழில் இல்லை. அதாவது இப்பயும் என்ன செய்யலாம், வெறும் ஆட்டோ டிரைவரா இருந்து வாழ்க்கையை நடத்திடுமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இயலாது. நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகிக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாப்பா, அவங்களால உண்மையில வாழ்க்கையை நடத்துற சரியான கஷ்டம் தெரியுமா? நான் பொய்க்கு சொல்லல, அவங்களோட நாள் வருமானம் அப்படி ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். நாள் வருமானத்தில் வாழ்வது கடினம். எத்தனை பேரோட பேரண்ட்ஸ் வந்து இதுல நாள் வருமானம் பெறுறாங்க இருக்காங்க? டெய்லி அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வர்ற மாதிரியாக இருக்கிறீங்களா? இருப்பீங்க. எப்படி கடை வச்சிருந்தாலும் சரி, என்ன வச்சிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தொழிலுக்கு போறனாலும் சரி, மேகம் தொழிலுக்கு போறனாலும் சரி, நாள் வருமானம். ஒரு நாள் இல்லாட்டி அந்த வருமானம் சரிதானே? நான் இதுல இருந்து உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயத்துக்கு முன்னுக்கு நீங்க இதுல இருந்து என்னத்தை புரிஞ்சு கொள்றீங்க அப்படின்றத என்னட்ட சொல்லுங்க. ஓப்பனா பேசுங்க சரிதானே? உங்களோட மனசை திறந்து பேசுங்க. இது ஒரு தவறான விஷயம் இல்லை. நான் இந்த நேரத்தை எடுத்ததுக்கு காரணம் இந்த சம்பவத்தை நான் சொல்லணும்னு முன்னுக்குள்ள ஸ்டோரிக்கு முன்னாடி யோசிச்சு வச்சிருந்து, பட் இதை இன்றைக்குதான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நான் இதுல தப்பு சொல்லவே இல்லை. காதல் அப்படின்ற தப்பா சொல்லி அப்படி ஒரு பூமர் வாழ்க்கையெல்லாம் நான் வாழல சரிதானே? இந்த இடத்துல நம்ம எடுக்கிற முடிவுலதான் விஷயமே சரிதானே? மெடிசின் படிக்க போற புள்ள லவ் பண்ணிட்டு மெடிசினை விட்டு போட்டா வருது, விட்டு போட்டு வருமா டாக்டரை? டாக்டர் வாழ்க்கையை விட்டு போட்டு வருமா இந்த இடத்துல? வராது. அப்ப நம்ம கல்வி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கான தரமோ இதுகள் உயர்ந்துருக்கு. சரி, நான் யோசிக்கிறேன், நான் என்ன எடுத்துக்கொள்வேன்? A லெவல் முடிச்சுட்டேன், எனக்கும் இதே மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நான் சும்மா ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்றேன். இப்ப நான் யூனிவர்சிட்டிக்கு போறோம் தானே, யூனிவர்சிட்டி டெய்லி போறோம் தானே. இப்ப யூனிவர்சிட்டியில வந்து நிறைய கப்பல்ஸ்னா என்ன, அந்த லவ்வர்ஸ் அவங்க நிறைய பேரை நான் காணலாம். அப்ப
அப்ப நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எங்க ஃப்ரெண்ட் இன்னொரு ஆள் இருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் பேசுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களோட வாழ்க்கையில அந்த, அதாவது வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம இப்படி ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு லேசு. இப்ப நான் கூட என்ன செய்யலாம், அந்த கிளாஸ் ஃபீல்ட் எல்லாம் விட்டு போட்டு என்ன செய்யலாம், டெய்லி ஒரு 5 பேருக்கு மெசேஜ் பண்ணலாம். டெய்லி பண்ணி பண்ணி என்ன செய்யலாம், அவங்களோட இன்டராக்ட் ஆகி அவங்களோட லைஃபை கொண்டு போகலாம். பட் அதுதான் லைஃபா அப்படின்னு கேட்டா அந்த லைஃப் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான லைஃப் வேற. தெரியுமா? அதான் என்னோட இதை பொறுத்து நான் கூட அதை செஞ்சிருக்கலாம். பட் நான் செய்யல. ரீசன் என்ன? முட்டாளா? இந்த இடத்துல முட்டாளி இல்லை. சோ இந்த இடத்துல நான் கூட இருக்கிற கேள்வி, மனம் திறந்து இந்த கதையை கேட்ட பிறகு நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க என்னட்ட சொல்லுங்க. இப்ப இந்த புள்ள அந்த புள்ள போனது இருக்கட்டும், நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸா இந்தியர் கேர்ள்ஸ் தான் கூட இருக்கீங்க. சோ நீங்க தான் என்னட்ட சொல்லணும். நான் இதுல யாரையும் மென்ஷன் பண்ணியும் யாரையுமே நான் குத்தி காட்டுறேன். உங்களோட மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவங்களோட இருக்கு. ஆனா நான் கேட்கறது உங்களோட ஒப்பீனியன். நீங்க இதை கேட்ட அப்புறம் உங்களோட கருத்தை சொல்லுங்க. இப்படி எல்லாம் நடந்துடவே கூடாதுன்னு யோசிக்கிறீங்க அப்படியா வாழ்க்கையில கடைசி வரைக்கும்? உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நம்மளோட வாழ்க்கையில நடந்துடும். அதானே? உனக்கு இது இப்படி ஒன்று நடந்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லையா? நீ சூஸ் பண்ற ஆள் உனக்கு மனசுக்கு பிடிச்சவனா இருக்கிறதுக்கு அடுத்த விஷயம் ரெண்டாவது ஒன்று இருக்கு. எல்லாரும் யோசிக்கிறது என்னது, இப்ப உங்க அம்மா அப்பா கேட்டோம். இப்ப எங்கட அம்மா எடுத்துக்கொள்ளும். எங்கட அம்மா A லெவல் ஆர்ட்ஸ் படிச்ச பொம்பளை தான். சரிதானே? A லெவல் ஆர்ட்ஸ் படிச்ச பொம்பளை. உனக்கு மடவள மதீனா ஸ்கூல் தெரியுமா? கேண்டி. சோ அங்கதான் எங்கட அம்மா போய் படிச்சுச்சு. ரீசன் என்னன்னா, எங்கட உம்மாட பாப்பா பிரின்சிபல், உம்மாட அம்மா டீச்சர். ஆனால் அவங்களோட பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அண்ணா டிஸ்ட்ரிக்ட்ல. அப்ப அப்படி இருக்காங்கன்ற பேரம் தான் நான். ஆனா நான் இது வரைக்கும் யார பேரையுமே யூஸ் பண்ண மாட்டேன். அந்த இடத்துல நான் சாமானிய மனிதனா தான் வாழ்க்கை. எங்களோட உம்மாட ஃபேமிலியில மொத்தம் 6 பொம்பளை பிள்ளைகள். எத்தனை பொம்பளை பிள்ளை உம்மாவோட சேர்த்து? மொத்தம் 6. அந்த டைம் ஒரு சம்பளம் வெறுமனே ஒரு 5000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் சம்பளம் மொத்தமாகுது. வெறும் அந்த காசை வச்சு 6 பொம்பளை பிள்ளைகளை 1980 இருந்து 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில வாழ்றது அப்படின்றது கஷ்டம். டீச்சர்ஸா இப்ப வாழ்றது எப்படி கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. அந்த டைம்ல வாழ்றது இனிமே கஷ்டம். 6 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அதுதானே? அப்ப 6 பொம்பளை பிள்ளைகள் இருக்கும்போது இந்த இடத்துல உம்மா முதலாவது அடி வாங்கினார். காரணம் என்னன்னு சொன்னா, உம்மா A லெவல் எழுதி முடிஞ்சு மடவள மதீனா ஸ்கூல்ல உம்மா எழுதி A லெவல் எழுதின அப்புறம் உம்மாவுக்கு கிடைச்ச யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி நான் பேர் சொல்லல, BA டிகிரி கிடைச்சு. இப்ப 1990ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதுமா, 90ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதுனா 90ஆம் ஆண்டு பிரச்சனை வந்தாலும் 91 தான் எக்ஸாம் எழுதுனேன் ஷோர் இல்ல. அப்ப எக்ஸாம் எழுதுமா யூனிவர்சிட்டி செலக்ட் ஆச்சு. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் எடுத்த முடிவு என்ன? அதாவது எங்க உம்மாட பாப்பாவும் உம்மம்மாவும் எடுத்த முடிவு என்னது? உள்ளேயே இதோட படிப்பை நிப்பாட்டிட்டு எங்களோட பாப்பா அந்த டைம்ல எங்களோட பாப்பா மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்குள்ள போறதுக்காக இருந்தார். அப்ப அந்த ஊருக்குள்ள கவர்மெண்ட் வேலைக்கு இருந்த ஒரே ஆள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன செஞ்சாங்க, உமாவை பாப்பாக்கு மேரி பண்ணி வச்சாங்க. இதுல எங்களோட உம்மாட எவ்வளவு பெரிய வாழ்க்கை ஒன்று அடிபட்டு பாருங்க. உம்மா யூனிவர்சிட்டி செலக்ட். அப்ப யூனிவர்சிட்டி முடிச்சிருந்தா உம்மாட ட்ரீம் கேட்டா சொல்லும், எனக்கு ஒரு AG ஆகணும்டா, GA ஆகணும்டா. அந்த கச்சேரியில பெரிய இதா இருப்பாங்க தெரியுமா, பெரிய ஆபீசரா, GAன்னு சொல்லுவாங்க, AGA. அதோட பெரிய ட்ரீமா இருந்துச்சா சின்ன A லெவல் படிக்கிற காலத்துல இருந்து. அப்ப உம்மாட அப்படி ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையே அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சு. சில சமயத்துல நான் உம்மாட்ட போய் காசு கேட்கிற சந்தர்ப்பத்துல முன்ன சொல்றேன், இப்ப இல்ல, முன்ன நான் போயிட்டு உம்மாட்ட காசு கேட்கிற சந்தர்ப்பத்துல உம்மா என்கிட்ட சொல்லும், அது நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா நான் உனக்கு காசு தந்திருப்பேன். அது உண்மைதானே உம்மா சொல்ற வார்த்தை? உம்மா வேலைக்கு போவேன்.
இதை சொல்றதுக்கு ரீசன் வந்து பாப்பா இப்ப சம்பளம் எடுக்காம இல்ல பாப்பா அப்ப கஷ்டப்பட்டாரு. அப்ப நாங்க இருந்த நிலைமை கஷ்டம் தான். இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆயிட்டேன். எல்லா பிள்ளைகளும் வளர்ந்துட்டு இப்ப எப்படினாலும் யாரா 3 பேர் இருக்கோம், 3 தூண்கள் மாதிரி இருக்கும். நான் மூத்த நானா மத்த நானா எப்படியோ வீட்டை காப்பாத்திக்கும். சரிதானே? அந்த டைம் இருந்த சிச்சுவேஷன் சரிதான். ஆனா அவங்க எடுத்த முடிவு சரியா பிள்ளையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு முடிவு எடுத்ததால இப்போ ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் கூடி பட்டினி போட்டது இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு எவன்கிட்ட கடன் வாங்கியாவது எவன் காலில் விழுந்தாவது சாப்பாடு போட்டுதான் எங்களை வைப்பான். சரிதானே? நான் யாரையும் சொல்லல, சொல்றேன். எங்க என்ன வச்சுக்கொண்டு நான் சொல்றேன். அப்ப இப்படி இருக்கும் போது நம்ம ஒரு விஷயம் ஒன்று செய்யும் போது கவனமா தான் செய்யணும். எடுத்த உடனே எல்லா முடிவும் எடுத்துறாங்க. நான் சொல்ற விஷயம் எடுத்த உடனே எந்த முடிவு எடுத்தாங்க. இதெல்லாம் நான் எந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டுலாம் கையில இல்ல. அவ்வளவு பெரிய அனுபவம் இல்லாம இல்ல. ஜஸ்ட் 22, அடுத்த மாசம் 23 ஆகும். அவ்வளவுதான் விஷயம். நான் கத்துக்கொண்ட விஷயம் பாப்பா அம்மா என்னோட பழகிறாக்கள் ஒவ்வொரு ஆக்கள் சொல்ற விஷயத்துல இருந்தும் நான் எடுக்கிற விஷயம் அந்த நல்லதை மட்டும்தான் எடுப்பேன். தீயதா இருந்துச்சுன்னா ஒதுக்கி வச்சுக்குவேன். சரிதானே? அப்ப வடிவ ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல அவசரப்பட்டு எந்த முடிவையுமே எடுக்க கூடாது. உங்களோட வீட்டையும் தான் சொல்லிக் கொடுறேன். உங்களோட வீட்லயும் சில ஆட்கள் இருப்பாங்க. இப்ப ராத்தாக்கு வந்து 21 வயசுல கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ராத்தா படிக்கல அப்படின்ற சந்தர்ப்பத்துல பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரே ஒரு சாய்ஸ் என்னது? பொம்பளை பிள்ளை படிக்கலன்ற ஒரு விஷயத்துல இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏழாவது முடிஞ்சு நீங்க படிக்கல அப்படின்ற போது உமாவோட சாய்ஸ் என்னது? உமாவோட சாய்ஸ் ஒன்றே ஒன்றுதான். என்னது? இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கிறது. நீ படிச்சா அது சில வீடு இருக்கு. சில ஒரு வித்தியாசமான கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை. நான் அவங்களோட ஆல்ரெடி காசு இருக்கு, பிரச்சனை இல்லை. காசு இல்லாத சமயத்துல எதாவது செய்யறாங்க. சோ அதனால நான் அந்த விஷயத்தை பெருசா சொல்லிக் கொள்ளல. நான் சொல்ற விஷயம் கடைசி வரைக்கும் படிப்பை மட்டும் இன்றைக்கு உங்களுக்கு அடிச்சாடி பெரிய அடியா இருக்குன்னு நினைக்கிறேன். கருத்தூசியில நல்ல ஒரு ஊசி தானே இது. நல்ல கருத்தூசி தானே இது. சொல்லுங்க. நல்ல கருத்தூசி தானே. அவசரப்பட்டு முடிவு ஒன்று எடுக்காது. சரிதானே? இன்னொன்றும் டக்குன்னு சொல்றேன். என்னோட படிச்சுன்னு ஒரு பொடியை இருக்கேன். சரிதானே? அவன்கிட்டயே நான் சொல்லுவேன், மச்சான் நீ தானே எனக்கு உதாரணமே. அவன் வந்து ஒரு பிள்ளையோட தான் A-level கிளாஸுக்குலாம் வருவான். அப்ப ஊருக்கே தெரியும் தானே ஆள் வந்து இப்படித்தாண்டு. ஆனா வந்து அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன போயிட்டான்? இன்ஜினியரிங் போயிட்டான். அந்த புள்ள கொடுத்த ஒரே ஒரு டாஸ்க் என்ன தெரியுமா? அந்த புள்ள எப்படியாவது கட்டாயம் என்னவாகணும்? டாக்டர் ஆகணும். இது அவன் கொடுத்த சிச்சுவேஷன். யாருக்கு? அந்த பிள்ளைக்கு. ஃபர்ஸ்டே சரி வரல, செகண்ட்ஸே சரி வரல, தேர்ட்ஸே என்ன ஆயிடும்? அந்த புள்ள மெடிசின் செலக்ட் ஆச்சு. சரிதானே? காதலோட போய் நாசமா போனதும் இருக்கி, காதலோட போய் சக்சஸ் ஆனதும் இருக்கி. சரிதானே? காதலோட போய் நாசமா போனதையும் சக்சஸ் ஆனதையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா நாசமா போனது 95%, சக்சஸ் ஆனது வெறும் 5%. அப்படியா புரிஞ்சு கொள்ளுங்க. அவசரப்பட்டே செய்யாது. சரிதானே? ஒரு மீமொண்டு பாத்திருக்கீங்களா? ஒரு பொம்பளை விட இப்படி திரும்பி பாக்குற மாதிரி ஒரு மீமொண்டு இருக்கும். பல பேரின் வாழ்க்கையை அளித்த பார்வைக்கு. சரியா? சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கோங்க. எல்லாருக்கும் சேர்த்து பொதுவா தான் சொல்லியிருக்கேன். இந்த இது ஒண்ணு இல்லை சொல்லணும்னு இன்னைக்கு எனக்கு தோணுச்சு. சரி, இப்ப படிக்கிறது ரெடி தானே? படிப்போமா? இனி படிக்க கொண்டு தோணுதா கொஞ்சமாவது? நீங்க என்னவும் செய்யுங்க. நான் சொல்ற ஒன்று எழுதி வச்சு கொடுங்க. எது வேணாலும் செய்யுங்க. சரிதானே? எது வேணாலும் செய்யுங்க. யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸான்னு பார்த்துட்டு செய்யுங்க. அது செய்யறதால உங்களோட லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸா? யூஸ்லெஸ்னா செய்யாதீங்க. அது யூஸ்லெஸ் தானே. செய்யும் யூஸ்ஃபுல்னா செய்யுங்க. அது ஒரு தப்பான விஷயம் கெட்டது நல்லதுன்னு சொல்லுது. யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ். சரிதானே? சோ நம்ம இப்ப பேப்பருக்குள்ள போவோம். சரி, நஸ்ரீன் லிங்க் கொடுத்தீங்களா? கடைசி ஆட் பண்ணாலுங்க இல்ல சார். கொடுக்காதீங்க. அப்புறம் வந்து என்னட்ட கேட்பாங்க மறுபடியும் முதல்ல இருந்து. சரியா? ஓகே. சோ क्वेश्चन வாசிக்கிறீங்களா? நான் படத்துக்கு ஏறேன். பேப்பர்ல பேர் என்னமா? தனு வெளியீடு. அதாவது நீங்க சின்ன வயசுல செஞ்ச பேப்பர் அப்படித்தானே?
ஓ சார் 2024 பார்ட் 2 சரி பார்ட் 1 தான் சொல்லுவோம். பார்ட் 1 ஏ பார்ட். எத்தனை பேர் பேரண்ட்ஸும் கேட்டுட்டு இருந்தாங்க? இதை கேட்டாங்களா? இதுதானே கூப்பிட்டு இருக்க மாட்டீங்களே. கடும் மழையா இங்க இறங்கல கேட்டுனாங்களோ? ஓ அவ்வளவு பெரிய அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு இவ்வளவு வருஷத்துக்கு தெரிஞ்சது. அதாவது என்னோட ஒரு எய்ம் ஒன்று இருக்கு. நான் எனக்கான எய்ம் சொல்ல அன்னைக்கு எனக்கான எய்ம் சொல்றேன். எய்ம் சொன்னது இல்லையே. எங்களோட மூத்த நானா ஒன்று இருக்கு. அவர் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல், மென்டர், எல்லாமே அவர் தான். விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரு 26 வயசுல இருக்கிறத நான் 22 வயசுல வாழணும். அவர் 30 வயசுல இருக்கிற வாழ்க்கையை நான் 26 வயசுல வாழணும். அதாவது அவருக்கு 4 வருஷம். அப்ப அவரோட வயசு வந்து என்னோட கூட தான். சரியா? அவரோட வயசு வந்து அவருக்கு இப்ப 92ன்னா 32 வயசு அவருக்கு இப்ப. இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அவரு இப்ப அவருக்கு 26 வயசா இருக்கும்போது என்ன வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதை நான் 22ல நான் 26 போகும்போது அவர் 30 வயசுல என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரோ அதை வாழணும். அதான் என்னோட குறிக்கோளாவே நான் வச்சுட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டு தானே? சிம்பிளா சொல்லியிருக்கேன் தானே? அதாவது அவருக்கு 4 வருஷமான விஷயத்த நான் முன்னுக்கு சாதிச்சுட்டு வரணும். அது என்னட்டையும் அவரும் சொல்லுவேன். சரிதானே? ஒரு நாளே நான் அவரோட போட்டோ எடுத்து போட்டேன். நான் முன்னுக்கு போட்டிருக்கேன். யாரும் கண்டிருக்கீங்களா அவருக்கு போட்டோ இருந்தது? இல்ல சார் திரும்ப ஒருக்கா போனேன். அவரை சந்திக்கிறது கஷ்டம். அவர் பிஸி. ஸோ நான் வந்து அவரை மீட் பண்றது கஷ்டம். அவர் வீட்டைக்கிறது கஷ்டம். அதால எனக்கு சரியா மீட் பண்ணல. அவர் கொழும்புலாம் இருக்காரு. பட் மீட் பண்றதுக்கு டைம் போதாது. அவருக்கு டைம் போதாது. எனக்கு இருக்கே அவருக்கு போதாது. எனக்கு இல்லாத நான் பிஸியா இருக்கேன். அவர் ஃப்ரீயா இருக்காரு. ஸோ இன்ஷால்லா நான் மீட் பண்ணா அவரோட போட்டோ எடுத்தாங்க. ஸோ 7வது கொஸ்டினை பாருங்க பிள்ளை. 7வது கொஸ்டின் வாசிக்கிறீங்களா யாராவது? வாசிகா சார். வாசிங்க. வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் ஆக உடைய அரைவட்ட வடிவ அடர் ஒன்றும் 56 சென்டிமீட்டர் சுற்றளவுடைய சதுர அடர் ஒன்றும் ஒன்றாக்கப்பட்டுள்ளதை உரு காட்டுகின்றது. அவ்வுருவின் சுற்றளவை காண்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல தந்திருக்க ஹிண்ட் என்னன்னா 56 சென்டிமீட்டர் சுற்றளவுடைய ஒரு என்னன்னு சொல்லி ஒரு என்னது சதுர அடர். சதுர அடர். அப்ப சதுரம் சொன்னா என்னவா இருக்கும்? எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் சமன். அப்படின்னா இதுல மொத்தமா கூட்டுத்தொகை தான் 56. ஒரு பக்கத்துல காண்றதுக்கு என்ன செய்யணும்? 4 பிரிக்கணும். அப்ப 56 நான் வந்து 4 பிரிச்சா எத்தனை வரும்? 14 மாங்காண்டு வரும். 14 சென்டிமீட்டர். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல வில் பகுதி ஒன்று இருக்கு தானே. அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான்டா, இவருடைய சுற்றளவு. சுற்றளவு என்ன அர்த்தம்? அப்ப 14 இங்கால ஒரு 22 இங்கால ஒரு 14. அப்ப எல்லாத்தையும் எழுதி கூட்டுங்க பார்ப்போம். என்னோட வரப்போகுது 14 சக 14 சக 22 சக 14. இவ்வளத்தையும் கூட்டினீங்க அப்படின்னு என்ன வந்திருக்கும்? 64. எதுனா 64. சரியா இருந்தோட 64. 64 சொல்லி இதுக்கு ஆன்சர் வந்து. அடுத்தது போமா. 8வது வாசிங்க. ஓகே, இதுல என்ன பிளவுடுவீங்க அதை சொல்லுங்க. உள்ளுக்குள்ள அந்த 14 கூட்டுவோம். பிள்ளைங்களா உள்ளுக்குள்ள 14 கூட்டுவோம். வெரி குட். அந்த உள்ளுக்குள்ளதையும் சேர்த்து நம்ம கூட்டி விட்டு போ. இல்லாட்டி என்ன செஞ்சிருவோம்? ஒரே அடியா அவன் சுற்றளவு எத்தனை நினைக்கான்? விடையும் என்ன ஆகிக்கும்? 56. இது நம்மட மூளையிலேக்கு பிரச்சனை. அடுத்த 8வது கேள்வி ஒரு ஆள் வாசிங்க. புஷ்ரா வாசிக்கிறீங்களா?
மழை பெய்தாப்புல உங்களோட சைட்ல கவரேஜ் சிக்கலா இங்க ஓ சார் நல்லா இங்க கொஞ்சம் குறைஞ்சிச்சு அதான் நல்லாதான் சார் சரி விட்டாத வாசிங்க முறை ஆயிஷா ஆம்ரா வாசிங்களேன் பிரிண்ட் எடுக்கலையா சார் எனக்கு வாசிக்க சொன்னீங்களா? இல்ல சார் புஷ்ரா எடுங்க வாசிக்கவா? வாசிங்க பெருமானம் காண்க. ம். 3 log 5 3 LG 5 சக சக LG 8 LG 8. சரி. முதலாவது விஷயம் நம்ம சொல்லிக்கிறதுல பெருமானம் காண்கன்னு சொல்லி அது சரி இருக்கட்டும். நமக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா முதல்ல LG அப்படின்னா என்னது? LGனா லொக்குன்னு எனக்கு தெரியும். என்ன அடிபத்து அடிபத்து அடிபத்தையுடைய ஒரு மடக்கை அப்படின்னா லொக் அடி எத்தனை வரும்? 10. இப்ப இந்த முன்னாடி ஒரு நம்பர் போட்டுருக்கு தானே 3. நம்ம மடக்கையில ஒரு விஷயம் ஒன்று பார்த்தோம். நான் இங்கிட்ட பக்கத்துல எழுதுறேன். மடக்கைக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆளுக்கு மடக்கைக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆளுக்கு ஒருவேளை அடுக்கு இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னேன்? அந்த அதாவது மடக்கைக்கு உள்ளுக்கிற ஆளுக்கு முழுவதுக்கும் அடுக்கு இருந்தா என்ன செய்வோம்? முன்னாடி தூக்கி போட்டு என்ன எழுதுவோம்? பெருக்கி எழுதுவோம். சரியா? இதுல நான் எழுதி காட்டிய காரணம் இதுதான். இது அப்படின்ற விஷயத்தை சொல்லி காட்டுறதுக்காகத்தான் தனித்தனியா எழுதி. சரி, இப்ப இதுல இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு இங்க இதை அப்ளை பண்ணுங்க. எப்படி வரும்? அப்ப இங்க முன்னுக்கு பெருக்கு பெறால் என்ன இருந்திருக்கணும்? இவரோட இதுல ரிவர்ஸ் ஃபார்மட் தான். இப்ப நீங்க இப்படி இருக்கிறத இப்படி சொன்னீங்க தானே, இதே இதுல ரிவர்ஸ் சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்கும். மடக்கைக்கு முன்னுக்கு ஒரு ஆளை போட்டு பெருக்கிட்டு இருக்கும் போது அவர் என்ன செய்வார்? மடக்கைக்கு உள்ளுக்கு வந்தா அவர அடுக்கா மாறுவார். அப்ப என்னட்டு வரப்போ இந்த இடத்துல LG 5 3ஆம் அடுக்கு சக LG 8. இது ஓகே எல்லாருக்கும்? அடுத்த விஷயம், மடக்கைக்கு உள்ளுக்கு 2 பேர் பெருக்கப்படுறாங்கன்னு எடுத்துக்கொள்வோம். இவங்களை என்ன செய்யலாம்? தனித்தனிய மடக்கெடுத்து தனித்தனிய மடக்கெடுத்து கூட்டணும். அப்ப இந்த பக்கம் பாசிபிள்னா இந்த பக்கம் பாசிபிளா இல்லையா? பாசிபிள். அதாவது மடக்கையில 2 பேர் அடிகள் சமன் அப்படி இருந்தா வடிவா பார்த்துக்கொள்ளதான் சொல்லும் போது வடிவா கவனிங்க நான் சொல்றத. மடக்கையில 2 பேர் அடிகள் சமனா இருந்தா இப்ப இந்த இடத்துல பாருங்க, இவர் அடியும் இவர் அடியும் சமனா இல்லையா? ஓ சார் சமம். பாருங்க LGனா என்ன? லோக் அடிபத்து அடிபத்து. அதெல்லாம் நல்லது. லோக் அடிபத்து. அதே இவரையும் என்னது? லோக் அடி அடிபத்து. அப்ப இந்த இடத்துல வழியா பாருங்க, மடக்கைகள் கூட்டுப்படும் போது அடிகள் சமன் அப்படின்னு என்ன செய்யலாம்? அவங்க 2 பேரையும் சேர்த்து ஒரே மடக்கையை எடுத்து பெருக்கமா எழுதணும். இந்த போக்குக்கு போற விஷயம் தான் திரும்பியும் ரிவர்ஸ்ல நடக்க போகுது. இந்த ரிவர்ஸ்ல நடக்கும் போது ரூல் என்னது? 2 பேரையும் அடி ஒரே ஆளா இருக்கும். சரியா? 2 பேர் அடியும் எப்படி இருக்கணும்? ஒரே ஆளா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம்? வடியா பாருங்க, மடக்கைக்குள்ளுக்கு வடியா திரும்பி ஒரு சொல்றேன். மடக்கைக்குள்ளுக்கு 2 பேர் பெருக்கப்பட்ட என்ன செய்யலாம்? தனித்தனிய மடக்கை எடுத்து 2 பேரையும் கூட்டலாம். 2 மடக்கைகள் கூட்டப்படும் போது வடியா சொல்ற மாதிரி எழுதி வச்சாலும் சரி, 2 மடக்கைகள் கூட்டப்படும் போது அவற்றின் அடிகள்
ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடிகள் ரெண்டே என்ன இந்த இடத்துல லோக் அடி எத்தனை அடிபத்து 10. அதெல்லாம் எல்ஜின்னு எழுதிக்கும். அடி 10 எப்படி எழுதுவோம் எல்ஜின்னு எழுதுவோம். அப்ப அடிகள் ரெண்டும் சமன் அப்படின்றத என்ன செய்யலாம் ஒரே மடக்கையா எடுத்து ரெண்டு பேரையும் பெருக்கலாம் எழுதலாம். அப்ப இந்த இடத்துல 5 3ஆம் மடக்கை இப்ப இதுல போட்டு வச்சுக்கிறோம். 5 3ஆம் மடக்கு என்ன 15 125 125. 25 அப்ப இதுல எழுது வடியா பாருங்க இங்க அடிகள் ரெண்டுலயும் சமனா இல்லையா அடி 10 தான் இங்கே அடி 10 தான். அப்ப என்ன செய்யலாம் ரெண்டு பேரையும் ஒரே மடக்கையா எடுத்து அடிய போட்டு என்ன எழுதலாம் பெருக்கலாம் 125 பெருக்கலாம். பெருக்கல் 8 பெருக்கு சரியா 125 8 பெருக்கு என்ன வந்தீங்க என்னமா என்னோட வரும் லோக் 10 1000. இப்படி இந்த ஆன்சரை கொடுத்தா சரி போடுவானா இல்ல ஏன் சரி பண்ண மாட்டான் அவன் என்ன கேட்டிருக்கான் இதை தீர்க்கன்னு போட்டுருக்கா சுருக்குகன்னு போட்டுருக்கா பெருமானம் அப்ப பெருமானம் காண்கிற கேள்வியில் என்ன எடுக்கணும் நம்ம ஒரு பெருமதியா கொடுக்கணும் லொக் பெருமதி ரொம்ப கேளாது. அப்ப இவரை எப்படி சுருக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் சரியா. இது 2 3 முறையில சுருக்கலாம். நான் வந்து ஒரு நார்மல் மெத்தட் எடுக்கிறேன். இது இவ்வளத்தையும் யாரா மாத்துறேன் ஒரு ஆளுக்கு சமனா மாத்துறேன். யாருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு எழுத்து சொல்லுங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். யாருக்கு சமனாக்குறேன் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கு சமனாக்குறேன். எழுத்துக்கு சமனாகிட்டு நான் இப்ப என்ன செய்யலாம் என்னட்டு போ நினைவிருக்கா நண்டூறுது நரியூறுது இப்படியே சுத்தி வந்தீங்கடா எப்படி எழுதுவீங்க சுட்டியா மாத்தி இவர 10 எக்ஸாம்பிளுக்கு சமன் 1000 தெரியுங்க எல்லாருக்கும் பிரச்சனை இல்லையே சரி நான் சொன்னேன் இப்ப இவருக்கு அடுக்கு வரும்போது 10 எக்ஸாம்பிளுக்குன்னு வருது. அப்ப இவரையும் எத்தனை அடுக்கா மாத்தணும் 10 எத்தனையாம் அடுக்கோ அது அதான் மாத்தணும். அப்ப நம்ம இவரை 10 அடுக்கா மாத்தினீங்க அப்படின்னா எப்படி வந்திருக்கு இந்த இடத்துல 10 எக்ஸாம் எத்தனை வந்தீங்க இது எல்லாரும் வாங்கிட்டா ஓ சார் ஆம் சார். அப்படி இல்லாம இன்னொரு முறையிலையும் செய்யலாம். எப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு மடக்கி ஒன்று எடுக்கிறோம் லோக் அடிய வந்து நான் சும்மா ஏன்னு போட்டுக்கிறோம் லோக் இதுவுமே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க அடி ஏக்கு இதை வாசிங்க சும்மா சும்மா இவ்வளவு மட்டும் வாசி அடி ஏக்கு ஏயின் மடக்கை என்னவா இருக்கும் 1. வெரி குட் 1. இதுல டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப இப்படி எழுதி பாருங்க ஏயின் ஒராம் அடுக்கு தான் என்னது சரிதானே. அப்ப நம்ம சுட்டி வடிவில மாத்தினாலும் சரியான ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப இதோட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் இவரை எத்தனையாம் மடக்கு எழுதலாம் லொக்க வேற எப்படி எழுதலாம் இந்த இடத்துல லொக் அடி 10 கிடக்குது. இந்த 1000 வேற எப்படி எழுதலாம் 10 3ஆம் மடக்கைக்கு உள்ளுக்கு இருக்கிற ஆளுக்கு அடுக்கு வந்த என்ன செய்வோம் முன்னாடி போட்டு வரும் 3 தர 10 10. அப்ப நான் இங்கதான் சொல்லி தந்தேன் இதுக்கான விட அடியும் மடக்க பாக்குறாலும் வழியா பார்த்து கொடுங்க அடியும் யாருக்கு மடக்க பாக்குறீங்களோ அவங்க 2 பேரும் ஒரே ஆளா வந்த விட என்ன வரும் 1. அப்ப 3 தர எத்தனை வந்திக்கும் அடியும் 10 மடக்க பாக்குறாலும் 10. அப்ப என்ன இதுக்கு பதிலா 1 3 தர 1 எத்தனை வந்திக்கும் விட 3. அன்றைக்கு செமினார் வச்ச வந்தீங்களா எல்லாரும் இல்லையே ஆம் சார். சார்
டெய்லி கிளாஸஸ் டைரக்டா அட்டெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சஸ்னா வந்துச்சா? சஸ்னா ஓ சார் வந்தீங்க. ஊர்ல மழை பெய்யுதா? இல்ல சார் தூத்தல். அதே நம்ம மழைன்னு சொல்லிக்கிறோம். எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓ சார். எழுதுங்க. ஓ சார். நான் எழுதுறத அப்படியே பார்த்து எழுதாம கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. டினிஷிகா எழுதியாச்சா? டினிஷிகா சாரா 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 கேக்குதா? சாரா அன்மியூட் பண்ணுங்க. சாரா அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஓ சார். கூப்பிட்டோன்னு கேட்டுச்சு தானே? ஓ ஓ. அப்ப அன்மியூட் பண்ணி பழகணும். எழுதிட்டீங்களா? ஓ சார். ஷீமா நவால் ஓ சார். எழுதிக்கலாம் விளங்குதாம்மா? ஓ சார். கஷ்டமா இருக்கா மேத்ஸ்? இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல. படிப்பு சரியான கஷ்டமா? கிச்சன்ல வேலை பார்க்குற லேஸ் தானே? அப்படிதானே? சரிதானே? மனசுல நினைவு வச்சுக்கணும். நான் சொன்ன 2 விஷயம் நினைவு வைக்குதானே? மறந்துடாதீங்க. கேர்ள்ஸா இருக்கிறீங்க, சாய்ஸஸ் சரியான குறைவா தான் இருக்கு இந்த உலகத்துல. அதாவது நம்ம வாழ்ற சமுதாயத்துல குறைவா இருக்குது. எல்லாரையும் சொல்லல, நிறைய இதானங்களும் இருக்காங்க. நினைவு வச்சுக்கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது புதுசா வந்தார்கள் கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்க. வேற யார் இருக்கிற? சர்ஃபா எழுதியா? ஓ எழுதிட்டேன். எங்க ரிஃப்தா டீச்சர் ஸ்டூடெண்ட்? எங்க ரிஃப்தா டீச்சர் ஸ்டூடெண்ட்? ஏசேரா நீங்க ரிஃப்தா டீச்சர் ஸ்டூடெண்ட்? ஊருப்பட்ட சம்ஹா தெரியுமா? மொத்தம் 4 சம்ஹா இருக்காங்க கிளாஸ்ல. எந்த சம்ஹாவை நான் கூப்பிடுறேன்னு எனக்கே தெரியாது. சம்ஹா 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 அது என்ன? கேஎம்ஐஎல் அது யாரு? பேர் சொல்லுங்கம்மா ஃபுல்லா. நான் பிள்ளையால வாசிக்கிறது விரும்ப மாட்டேன். கன்சா எழுதியா? கன்சா ஓ சார். ஹஸ்னா ஹப்சா எல்லாம் எழுதியாச்சா? 2 ஹப்சாவும். ஆசிகா எழுதியா? ஓ சார். சரி, அடுத்த கேள்வி போகும். அடுத்த கேள்வி வாசிங்கம்மா. அமால் பிரிண்ட் எடுத்தியா? அமால் அடுத்த கேள்வி வாசிங்க. அமால் கேள்வி யார் வாசிங்க? ஹஸ்னா வாசிங்க. ஹஸ்னா வாசிங்க. 10 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்ட அடியுடைய திண்ம உருளை ஒன்றின் உயரம் 14 சென்டிமீட்டர் ஆகும். அதன் வலைமேற்பரப்பின் பரப்பளவை காண்க. அப்ப உயரமும் தந்திருக்கு. ஆறு எவ்வளவு ஆகுமா? 14 சென்டிமீட்டர். 14 சென்டி. ஆறையும் 14 உயரம் 14. சார் 10 இல்ல சார் 6 10 சார். 6 10 உயரம் 14. சரியா? ஓ சார். இப்ப எல்லாரும் கையிலயும் ஒரு சிஆர் ஒற்றை இல்லாட்டி A4 ஒற்றை ஐயா. ஓ சார். இரண்டாவது ஒற்றை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த கொப்பிதாள எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்த பிறகு ஒருக்கா சொல்லுங்க. எடுத்தாச்சு. 100 எடுத்துட்டியா? ஓ சார். இப்ப அந்த பேப்பர் எடுத்துட்டு இந்த கச்சா சுத்துற கச்சா இருக்கு தெரியுமா? இந்த கச்சா வாங்கி வச்சுக்கேன். கச்சா இருக்கு. கச்சான் தானே உங்களோட ஊர்ல என்னன்னு சொல்றது? கச்சான் விளையல கச்சான் உங்களோட சைட்ல கச்சானுக்கு ஸ்பெஷல் பேர் இருக்கா? கச்சானுண்ட ரெட்டகஜு. ரெட்டக்கஜு. சரி. ரெட்டகஜு சிங்களத்துல தானே. நம்ம தமிழ்ல எப்படி சொல்றதுக்கு? நிலக்கடலையா? நிலக்கடலை.
நிலக்கடலை சரி நிலக்கடலை எங்கட சைட்ல கச்சான் அப்படித்தானே மரியம் கச்சான் தானே ஓ சார். சோ அந்த பேப்பர் எல்லாருக்கும் இப்படி வச்சு கொடுங்க பேப்பரை இப்ப பார்க்கும்போது என்ன ஷேப்ல தெரியுது எல்லாருக்கும் செவ்வகம். செவ்வகம் மாதிரி தான் தெரியுது யாருக்கும் முக்கோணம் மாதிரி தெரியுதா இல்ல. இல்ல முக்கோணம் மாதிரி தெரியுது ஹப்ஸா அப்படியே தெரியுது அஸ்னா சீமா நவால் ஓ சார். இப்படியா எப்படி முக்கோணம் மாதிரியே தெரியுது சீமா நவால் என்ன மாதிரி தெரியுது பாக்க செவ்வகம் அடிக்குது சார். செவ்வகம் மாதிரி தான் தெரியுது மறுவா அன்மியூட் பண்ணி சொல்றதானே இப்ப என்ன பிரச்சனைனா பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸ் படிப்பிக்கும் போது உங்களோட வீட்டாக எல்லாரும் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சரியா உங்களுக்கு பேரை கூப்பிட்டா உங்களுக்கு அன்மியூட் பண்ணி வைக்கிறது சிரிக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து குடும்பமா சிரிக்கிறீங்க சரியா இப்ப இந்த பேப்பர் எல்லாரும் இப்படியே மடிங்க வைப்போம் அதாவது இந்த பக்கம் இங்க வரணும் இவர் இவரை சந்திக்கணும் இவர் இவங்களை சந்திக்கணும் சந்திக்கிற மாதிரி படிச்சிட்டீங்களா இப்படி தெரியும் இருக்கா எல்லாரும் பிடிச்சிட்டீங்களா ஓ சார். ஓ சார் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஷேப்ல தெரியுது உருளை. ஒரு உருளை ஷேப் தான் தெரியும் உருளைக்கு மேல் பக்கத்துல என்ன தெரியுது ஒரு பட்டை ஓட்டம் ஒன்று தெரியுதானே ஓ சார் இந்த பக்கம் வட்டம் ஒரு ஓட்டை தெரியுதா ஓ இப்ப எல்லாரும் பேப்பர் டக்கு அனுப்பி விடுங்க திரும்ப என்ன ஆயிட்டு செவ்வகமாயிட்டு வழியா பாருங்க பேப்பர் இப்படி சுத்தும் போது பேப்பர் சுத்தி திரும்பி பிடிச்சீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது வட்டம் அப்படிதானே இந்த பக்கம் இருக்கிறது வட்டம் அப்ப ரெண்டு வட்டம் இருக்கு அப்ப வளைபரப்பு அப்படின்றது எது இந்த இருக்க வளைந்த பகுதி தான் இந்த வளைபரப்பு அப்ப அவரை நான் விட்டா அவர் என்னவா மாறுறாரு செவ்வகம் அப்ப அதுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் இவரை சரியா இவரை நான் ஒரு கத்தியால கட் பண்றேன் இவரை நான் கத்தியால கட் பண்ணா இவர் என்ன ஷேப்பா மாறிடுவாரு இவரை கத்தியால கட் பண்ணிட்டு இப்படி நான் எடுத்து விட்டேன்னு சொன்னா எப்படி வந்துடும் ஒரு செவ்வக ஷேப்ல வந்துடும் அப்ப வழியா பாருங்க இந்த இப்படித்தானே கட் பண்றேன் வழியா பாருங்க கத்திரிக்கோளால இப்படி வெட்டுறேன் அப்ப பாருங்க மேல் பக்கம் என்ன ஷேப்ல இருந்துச்சு ஒரு மேல் பக்கம் வட்டம் தானே வட்டத்துல சுற்றளவு சமன்பாடு என்ன பையார் வர்க்கம் பரப்பளவு தங்கம் 2π அப்ப இதை நான் வெட்டி விட்ட பிறகு இந்த வட்டம் தான் இப்படி இந்த நீளமா மாறிச்சு ஓ சார் இதுல வெட்டின பிறகு இந்த வட்ட இதுல கட் பண்ணி விட்ட பிறகு இப்படி வரும்போது மேல் பக்கம் உள்ள வட்ட ஷேப் தான் இப்படி மாறிச்சு அப்ப இந்த அளவு தான் என்ன வாங்கிக்கும் 2π அதாவது இதுல முழு நீளம் என்ன வாங்கிக்கும் 2π இதுதான் என்ன அந்த வட்டத்துல சாரி அந்த உருளையிட உயரம் அப்படிதானே உருளைக்கான உயரம் எங்க வரும் வளைபரப்பு அதாவது மேல் வட்டத்துல இருந்து கீழ்வட்டம் வரைக்கும் வர தூரம் தான் என்னது அதுல உயரம் உயரம் அப்ப எச்சுன்னு போடுது சாதாரணமா ஒரு இதுல பரப்பளவு எப்படி காணுவோம் செவ்வகத்துல பரப்பளவு அப்ப 2π எச்சையும் பெருங்க என்ன வரும் 2πr அப்ப வடியா பாருங்க இதுல நான் வெட்டும் போது மேல் பக்கம் உள்ள வட்டம் எல்லாம் ஓட்ட மாதிரி தான் எடுத்து வெட்டுனேன் அப்ப வலை பரப்பு தான் என்ன வந்திருக்கு இப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு செவ்வகமா மாதிரி அப்ப வலை பரப்போட பரப்பளவுக்கான சமன்பாடு என்னன்னா 2πr சரி அப்ப 2πr எப்படி வந்தேன் ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கொள்ளும் ஒரு நவம்பர் மாசம் வந்து இப்ப திரும்ப கேட்டா என்ன சொல்லுவீங்க இத சொல்லுவோம் பிள்ளைங்கள சொல்லுவோம். இந்த சமன்பாட்டை சொல்லுவோம். நான் பார்த்தா மறந்துடுவீங்கன்னு சரியா மறப்பீங்களா இல்ல சார் அப்ப வலை மேற்பரப்பு சமன் 2 தர பைக்கு பதில் எத்தனை போடணும் 22 ஆறு எவ்வளவு
10 தர உயரம் எவ்வளோ 10 வெட்டுங்க 7 7ஆல வெட்டினா ஒரு முறை 14 வெட்டினா 2 முறை மேல மட்டும்தான் நம்பர் செய்யும். இப்ப 2 தர 22 தர 10 தர 2 பெருக்கு எத்தனை வரும் 880 சென்டிமீட்டர் முதல் மஸ்கட் 880 சென்டிமீட்டர் வரைக்கும் 880 சென்டிமீட்டர் வரைக்கும். சோ இந்த விஷயம் எல்லாரும் வணங்கிட்டா வர்க்கம். எல்லாரும் வணங்கிட்டா ஓ சார். ஓ சார். இப்ப நான் ஒரு திங்கட்கிழமை வந்து இந்த என்ன பாடம் படிச்சிட்டு இருக்கோம்? உங்களுக்கு பாடம் என்ன போய்கிட்டு இருக்கு? தரவுகளை தரவுகளை வகைகுறுத்தல்ல ஒரு PDF கொண்டு வரும். சரிதானே? அத கடைசி வரைக்கும் அடுத்த வியாழன் வரும்போது அதை பிரிண்ட் எடுத்து கொண்டு வரணும். நாளைக்கு கிளாஸ் போட்டேன்னு சொன்னேன். ஓ சார். அப்ப நான் PDF அனுப்புறேன். நாளைக்கு நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு வந்துருவீங்க அப்படித்தானே? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடையெல்லாம் மூடிடும். அதான் நாளைக்கு சொல்லணும். சரிதானே? மறந்துடக்கூடாது. இப்ப நான் இதை அழிக்கையா போட்டோ எடுத்துட்டு எழுதிட்டீங்களா? ஓ சார். ஓ சார். மொத்தம் எத்தனை அக்கீலா தானே இருக்கிறீங்க? ஆக்கிலா இல்ல தானே கிளாஸ்ல? நீங்க கண்டிருக்கீங்களா ஆக்கிலாண்டு ஒரு புள்ள வந்து கிளாஸ்ல? இல்லதானே? நான் ஆக்கிலாண்டு ஒரு புள்ளைய என்ன படிச்சுட்டு தான் இருக்கு. என்ன பேர்ல ஜாயின் ஆகுதுன்னு தெரியல. அப்படிதான் பிள்ளை இருக்கு. ஆக்கள் எத்தனை பேர் கவுண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னு எல்லாம் அந்த ஒகேஷன்ல வர்ற மாதிரி லெஃப்ட் ஆகுறதோ இப்ப ரெக்கார்டிங் பாக்குது. இப்ப ரெக்கார்டிங் வேலை செய்யாது. பிள்ளைகள் ரெக்கார்டிங் அண்டுட்டு பார்த்து கொடுங்க. உங்கள்கிட்ட நான் சொன்னேன் கிளாஸ் முடிஞ்ச பிறகு என்னட்ட என்ன காட்ட சொன்னேன்? சொன்னதானே நினைவு காட்டினா நான் அப்லோட் பண்ணி தரேன்னு சொன்னதானே? எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கடைசி ஒரு 3 நாள் என்னமோ அப்லோட் ஆகலைன்னு மிச்சம் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த டைம் அது மட்டும் இல்லாம அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியா ஜூம் இல்ல வாழ்க்கையே பிரச்சனையா தான் போகுது. காலடி வைக்கிற இடமெல்லாம் என்ன ஆயிருக்கு? சொல்ல முடியாது. காலடி வைக்கிற இடம்னா தண்ணி வெடி தெரியாதா சொல்றீங்களா? தண்ணி வெடி தெரியும் சார். சரியா சார். தண்ணி வெடி இப்படி எங்க படங்கள் எல்லாம் காட்டுவாங்க. படங்கள் பார்த்துருக்கீங்க சரியா? இப்படி அந்த நடந்து போகும்போது கிளிக் ஆயிரும். எந்த தமிழ் படத்துல பிள்ளைகள் வரும்? பேராண்மையா? அந்த படம் தானே? சரி, அடுத்தது இப்போ அடுத்த வாசிங்க பிள்ளை. இன்றைக்கு மழை எல்லாரிடமும் சரியான மழை மட்டும்னா ஏதாவது ஒன்று நமக்கு ஏதாவது கணக்கு வந்துட்டே. சரி, அடுத்த எத்தனை கேள்வி? 10ஆம் கேள்வி. 10வது. வாசிங்க. 16 வாசிங்க புஷ்ரா. சுருக்குக 1 சக ஏயின் கீழ் ஏ சக 2. விடைகிறமா 1 சக ஏ சக 2 மேல் ஏ. ஏயுடன் இல்ல சார், ஏயின் கீழே இருங்க வரேன். சக ஏயின் கீழ் ஏ சக 2. அப்ப யார பொமசியா எடுக்கணும்? ஏ சக 2. ஏன்னு சொல்றது வேற ஆள், ஏ சக 2ன்னு சொல்றது வேற ஆளா? ரெண்டு உண்டு. வேற ஆள். வேற வேற. இப்ப ஏக்கு சும்மா ஒரு பெருமதியை போடுங்க. மேல 5 கீழே எத்தனை வரும்? 5 2 7 வரும். கீழே வேற. அப்ப நம்ம அவரைத்தான் என்ன எடுப்போம்? முழுசுக்கும்
கோமசி எடுப்போம். எப்பயும் ஒரு நம்பர் எழுதினா அதுக்கு கீழே என்ன இருக்கும்? கட்டாயம் ஒரு ஒன்று இருக்கும். அப்ப என்னென்ன போட்டிருக்கோம்? ஒன்றின் போட்டு. அப்ப பொமசி ஏசாக ரெண்டுண்டா ஒன்று ஏசாக ரெண்டாக நான் எத்தனையாவது இருக்கணும்? ஏசாக ரெண்டு வரணும். ஏசாக ரெண்டால் ஒன்ற பிறகுனா திரும்பி ஏசாக. அப்ப ஏசாக ரெண்டா மாத்த எத்தனையாவது இருக்கணும்? இதால சரி ஏசாக ரெண்ட திரும்பி ஏசாக ரெண்டா மாத்தணும். எத்தனையாவது இருக்கணும்? கைய கண்ணு பாத்துட்டேன். 100 இருக்கும். அப்ப 2 சக என்ற குறிய போட்டுட்டு ஏ 1 இருந்தீங்கன்னா அப்ப இப்ப கூட்டுங்க. மேல கூட்டினா என்ன வரும்? 2a சக 2a சக 2 சக 2. கீழே என்ன வரும்? a சக 2 மேல லைட் ஏதாவது பொது எடுத்து வைக்குமா? என்னத பொது எடுக்கலாம்? 2a சக 2. எதை பொது எடுக்கலாம்? எதை பொது? ரெண்டுலயும் 2 பொதுவா இருக்கிறால 2 வழி எடுக்கு. 2 வழி எடுக்கணும்னு என்ன அர்த்தம்? பிரிக்கணும். 2a ல இருந்து 2 பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? 2a 2 பிரிச்சா a. சக 2 பிரிச்சா 1 இவ்வளவு வரைக்கும் செஞ்சுட்டு சில பிள்ளைகள் ஒரு மிஸ்டேக் வரும். என்ன செய்யும்? ரெண்டே வெட்டி விட்டுருங்க. 2 வெட்டையிலுமா கூட்டுப்பட்டுடியா ஒரு ஆளை வெட்டையிலுமா நம்மளால ஏலாது எல்லாமே சொல்லி தந்திருக்கு. இருந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க? எக்ஸாம் உள்ள போயிட்டு இதை வெட்டிட்டு எப்படி வருவீங்க? திருச்சிட்டு வரும். அப்படிதானே? திருச்சி காட்டி அம்னா திருச்சி காட்ட அம்னா வந்துச்சா? அம்னா இனாம் சத்தத்தே காணல. அப்படியே அமைதியாவே. சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி சர்ஃபா பிரிண்ட் அடிச்சியா? சர்ஃபா இல்ல சார், எழுதிக்கிறேன். அப்ப வாசி. பிரிண்ட் எல்லாம் எடுத்துறாது, படிச்சிருவாது. வர்க்கமூலம் 30 முதலாம் மண்டலவாக்க பெருமானம் எவ்விரு நிறை எண்களுக்கிடையில் இருக்கும்? வர்க்கமூலம் 30 விட வர்க்கமூலம் 30க்கு ஒரு விட வந்தானே பிள்ளைகள், அது எந்த 2 முழு எண்களுக்கு இடையில இருக்கு கட்டி அப்படின்னு கேட்டா முதலாவது நம்ம என்னத்தை காணுவோம்? அதுக்கு முன்னாடி இருக்கிற முழு எண்ணெய் நிறைவர்க்கை. வர்க்கமூலத்துக்கு விட வர்ற மாதிரி சொல்லுங்க. 30க்கு முன்னுக்கு யாருக்கு வர்க்கமூலத்துக்கு விட வரும்? 25 அதே போல அதுக்கு பின்னாடி இருக்கிறது 36 வர்க்கமூலம் 25 விட எத்தனை? 5 வர்க்கமூலம் 36 விட 6 அப்ப இதுக்குள்ள விட எத்தனை கடையில வந்திக்கும்? 5க்கும் 6க்கும் இடையில. சின்ன கேள்வி தானே. அடுத்து யார் வாசிக்கிறது? டக்குனு வாசிங்க. நீங்க நல்ல மழை எல்லாம் இதுல இருக்கீங்க, தூங்குறது இல்ல. சரி உமாமா. 15 செஞ்சுட்டு உமாமாவோட கொஸ்டின் செஞ்சுருக்கு. உமாமா அவருக்கு அனுப்பிவிடாத இருக்க திரும்ப. 12வது என்ன கேள்வி? படமா? இல்ல சார், தீர்க்க. வாசிங்களையும் தீர்க்கே எல்லாம் சின்ன கேள்வி. எக்ஸின் கீழ் xi ഉണ്ട് சமன் 2 தெரியும். எப்பயுமே இவருக்கு சமன் சொல்லிருக்கு. சமன்பா ஒரு பின்னத்துக்கு கீழே இருக்கிறார். சமனுக்கு அங்கால போனா என்ன செய்வாரு? பெரியவரு அங்க போய் பெருக்கப்படுவார். அப்ப எக்ஸ் சமன் எத்தனை வரும்? 2 தர எக்ஸய எக்ஸ் சமன் 2ஆல எக்ஸ பெருக்குனா 2x
2ஆல சய கொண்ட பெருக்கினா சய. இப்ப என்ன செய்யலாம்? எக்ஸ் அங்கால கொண்டு போயிட்டு 2 சய 2 இங்க. அப்ப 2 சமன் 2x. இந்த சக எக்ஸ் அங்கால போனா சய எக்ஸ் சமன் எத்தனை நம்பிக்கும்? 2. மாறி எழுதினாலும் உண்டு, இப்படி எழுதினாலும் உண்டுதான். அதை எத்தி யோசிக்க. இதுல விட போற பிழை என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பிழை விடுவீங்க? பெருக்குப்படுது. இல்ல, அந்த பெருக்கு பெறது இதுவா சரியா செஞ்சாலும் உங்கள்கிட்ட இருக்க பிழை என்ன தெரியுமா? அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன வாங்கிடுவீங்க? பிளஸ் மைனஸ மாத்தி செஞ்சிருவீங்க. சகல போகும்போது நீங்க என்னவா போடுறதுக்காக சான்ஸ் இருக்கு? அதே சக எக்ஸா போட்டு 3x எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப அதெல்லாம் செய்யும் போது என்ன வைக்கணும்? குறி மாறுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசுல சொல்லி 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 எழுதும். பண்ணிட்டா சரி. அடுத்து 13வது சின்ன சின்ன கேள்விகள் பிள்ளை. அதனால 12 நேரம் 15க்கு பிறகு உமாமாட கொஸ்டினை செய்யும். வாசிங்கண்ணே அடுத்தது. கீழே வாசிக்கிறியா? கீழே சார். வாசிக்கிறீங்களா? சார். தரப்பட்டுள்ள தகவல்களுக்கமைய எக்ஸின் பெருமானத்தை காண்க. சரி. படமா? ஓ சார். அதை சொல்றேன். இதே இந்த பேப்பர் கொஞ்சம் லேசா இருக்கு. யாராவது கண்டுபிடிக்க சொல்லுங்க. பாப்பமே வேலை செய்தானு மூளை. ஃபர்ஸ்ட் டைம் சார். ஏன் ஃபர்ஸ்ட் டைம் தான் லேசா வரணும் இருக்கா? இதெல்லாம் எத்தனையாம் ஆண்டு விஷயங்கள் வருது எல்லாமே? 10ஆம் ஆண்டு. புரிஞ்சுட்டு வந்தீங்களா? எல்லாமே இப்ப செஞ்ச அவ்வளவுமே எத்தனையாம் ஆண்டு விஷயங்கள்? 10 தான். எல்லாமே 10. இது எத்தனையாம் ஆண்டு? 9. இது 9ஆம் ஆண்டு. அப்ப பாருங்க, ஒரு நேர்கோடு இருந்தா இல்ல அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. அப்ப 180 பாகை சமன் எத்தனை வரும்? 30 பாகை சக 90 பாகை சகை x. So x சமன் 30ஐயும் 90ஐயும் கூட்டினா 120 கொண்டு வந்து இங்க கழிச்சு விட்டீங்கன்னா 180ல 120 போனா 60. அவ்வளவுதான் விஷயம். எல்லாம் குட்டி குட்டி கேள்வி தான். ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் அப்படின்றதால பெருசா 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணி பேசிக் விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் இது. அடுத்ததுமா அடுத்த வாசிங்க. யாரு? நம்மளோட அக்கீல. அடுத்த வாசிங்க. மூன்று மாணவர்களின் இடைநிறை 25 கிலோகிராம் ஆகும். அவர்களில் ஒருவர் 2 கிலோகிராமும் இன்னொருவன் 3 கிலோகிராமும் நிறை அதிகரித்தாலும் இடைநிறை மாறவில்லையெனின் மூன்றாவது மாணவன் எவ்வளவு நிறை குறைந்திருப்பான்? சரி, இந்த கேள்வி எடுப்போம். யாருக்கு இதை செய்யறது தெரியும்? சரி, 3 பேர் எடுத்துக்கொள்வோம். யாரெல்லாம் 3 பேர் வாங்க? யார் யார்? மரியம். மரியம். அடுத்து சம்ஹா. அடுத்து ஹம்ரா. ஆயிஷாவா ஹம்ராவா? ஐஷா ஹம்ரா. நான் ஹம்ரான்னு வச்சுக்கொள்றேன் உனக்கு. ஓகேயா? அப்ப 3 பேர் எடுத்துக்கொள்றோம். இப்ப 3 பேர் நிறை விரிக்குதானே? இப்ப 3 பேர் நிறை நமக்கு தெரியுமா? இப்ப இந்த இடத்துல தெரியாதானே? இப்ப நான் 3 பேர் நிறை இவட வந்து எக்ஸ் கிலோகிராம் வச்சுக்கிறோம். இவங்கட y கிலோகிராம். அதே போல இவங்க செட் கிலோகிராம் வச்சுக்கிறோம். அப்ப இவங்க 3 பேர் நிறையும் கூட்டி இப்ப இடை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இடை அப்படின்னா இப்ப உங்களோட வகுப்புல வந்து இடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சராசரி காண்றீங்க. சராசரி கண்டா தெரியுமா? இப்ப ஸ்கூல்ல வந்து சராசரி கண்டா எப்படி காணுவாங்க? 9 பாட மார்க்ஸையும் கூட்டி மொத்த 10 பிரிப்பாங்க. என்ன 100 அப்படித்தானே? மொத்த மார்க்ஸை கூட்டி மொத்த பாடத்தால பிரிப்பாங்க. மொத்தம் எத்தனை பாடம்? 9 பாடம். அதே மாதிரி இப்ப இடைநிறை அப்படின்னு சொன்னா இடையை காண்றது அப்படின்னா
இவங்க 3 பேர் நிறையும் கூட்டி எத்தனை பேர் நிறை கூடணும்? 3 அது பேர் 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிப்போம். பிரிச்சா எவ்வளவு வருதா விடை நிறை? 25 கிலோகிராம். 25 கிலோகிராம். 25 கிலோ. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இதுதான் செட்டப். இது இடைய கண்ட மெத்தட். அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தர வெயிட்டையும் கூட்டி 3ஆல பிரிச்சுன்னா 25 வருது. அப்ப இது 3ஆல கொண்டு பெருக்கி இருந்தா என்ன கிடைச்சிடும் சொல்லுங்க ஆகும்? x சக y சக செட் கிடைச்சிடும். இந்த 3ஆல கொண்டு பெருக்கினா எத்தனை வரும்? 25 தரம். 75. அப்ப என்ன நினைக்கும்? இந்த 3 பேர் நிறையும் கூட்டினா எவ்வளவு நிறை வந்திருக்கும்? 75 கிலோகிராம். 75 கிலோகிராம் வந்திருக்கு. சரிதானே? இப்பெல்லாம் செய்யலாம்னா இருந்தாலும் நான் இப்படி கொண்டு வரேன். இப்ப என்ன செய்யறாங்களாம்? என்ன நடந்துட்டு மதியம் சம்பவம் வேலை செஞ்சுட்டு நல்லா பெருநாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நல்லா கட்டுன்னு கட்டிட்டு வந்துட்டுங்க. ஒரு 4 நாள் மெஹந்தி வீடு. இப்ப எல்லாத்துக்கும் சமைக்கிறதானே இப்ப சமயத்துல எல்லாத்துக்கும் சமைக்கிறது அப்படிதானே? அதுக்கு இரவு சாப்பாடு, இதுக்கு இரவு சாப்பாடு, சகன் சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிடுறது. அப்ப இப்படி செய்யும் போது என்ன நடந்துட்டா? முதலாவது ஆள்ற வெயிட் என்ன நடந்துட்டா? எத்தனை கிலோ கூடி இருக்கான்? 2 கிலோ. நமக்கு என்ன மாறக்கூடாதான்? 25 கிலோ மாறாது. இந்த இடைநிறை வந்து மாறாது. மாறாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 75 கிலோ 3 பேரையும் கூட்டும் போது மாற இல்ல கூடாது. சரி, மாறக்கூடாது. அப்ப நம்ம இப்ப இந்த இதுல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 3 பேரையும் கூட்டும் போது 75 வரணும். இப்ப என்ன நடக்குது? முதல்ல எக்ஸ் இருந்த நிறை இப்ப என்னவா மாறுது? எக்ஸாக 2 கிலோவா மாறுது. மரியல்ல அதே மாதிரி சம்மாடு எத்தனையா மாறுது? எக்ஸா சம்மாட நிறை, சம்மாட பழைய நிறை எவ்வளோ? y. அப்ப இப்ப ஹம்ராட நிறைய நம்ம பார்க்கணும். ஹம்ராட நிறை எத்தனையா இருந்திருக்கும்? வடிவா யோசிச்சு பாருங்க. இவங்களோட மரியம்ட நிறை வந்து 2 கிலோ கூடுது, சம்மாட நிறை 3 கிலோ கூடுது. திரும்பியும் அந்த 75 வரணும்டா இவன் எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 5. அவ்வளவுதான் விஷயம். இப்ப 3 பேரையும் கூட்டி பாருங்க. எக்ஸ் சக 2 சக y சக 3 சக z சக 5. இப்ப எவ்வளவையும் கூட்டுங்க. 2ஐயும் 3ஐயும் கொண்டு 5, 5ல இருந்து 5 போனா எக்ஸ் சக y சக z திரும்பியும் வரும். அப்ப இந்த 75 கிலோ திரும்பியும் வரணும் அப்படின்னா ஹம்ரா எவ்வளவு குறைஞ்சிருக்கணும்? 5 கிலோ. விளங்கிட்டாது? சிம்பிளாவும் கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் கொஞ்சம் இதா செய்யணுமே. சரி, இன்னொன்று செஞ்சுட்டு நம்ம வந்து வேற உமாமா தந்த அந்த கேள்வி செய்யணும். அந்த பிள்ளைக்கு நான் இன்னும் செஞ்சே காட்டல. அந்த பிள்ளை இல்ல கோச்சிட்டானேக்கா. ஆமா ஆமா. சரி, அடுத்து 15ஆவது கேள்வி வாசிங்க. 15ஆவது ஆசிகா வாசிங்கம்மா. 15 பிரிண்ட் எடுத்தீங்களா? எக்ஸாய் 3 எக்ஸாக 2 சமன் 0. எக்ஸாக 3 எக்ஸாக 2 சமன் 0. சஸ்னா சார் 0. சரி, சமன் 0. சரி, சஸ்னா நிக்கிறா. சஸ்னா இருக்கா? இங்க போனா மைக் அன்மியூட் பண்ணி வை. சாப்பிட போயிட்டு வந்தியா? இல்ல. ரைட். இப்ப எனக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா, நான் சும்மா ஒரு ரெண்டு பேரை எடுக்கிறேன், ஏயையும் பியையும். பெருக்குனா சைபரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயும் பியையும் பெருக்குனா சைபர். அப்படின்னா ஏபி என்னவா இருந்திருக்கும்? கொஞ்சம் இருவாரு. என்ன நம்பரா இருந்திருக்கும்? அந்த தெரியாகான ரெண்டுலயும் ஏதோ ஒண்ணு 0 இருந்திருக்கணும், மத்தது நம்பர் இருந்திருக்கும். ரெண்டுமே 0 இருந்தா 0 தான்.
அப்ப வடிவ யோசிச்சு பாருங்க பிள்ளை, ரெண்டு பேரை பெருக்கும் போது என்ன விட வருதுமா இந்த இடத்துல? 0 பூஜ்ஜியம். அப்ப ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் என்னவா இருந்திக்கணும்? 0 எழுதிக்கணும். ஏன்னு சொல்றது, இப்ப நான் 5ஓட 0 பெருக்கினாலும் சரி, 0ஓட ஒரு 3 பெருக்கினாலும் சரி, என்ன விட கிடைக்கும்? 0 அதாவது யாரோ ஒருத்தர் 0 இருக்கும் சந்தர்ப்பத்துல என்ன விட கிடைக்கும்? கட்டாயம் பெருக்கலின் போது 0 கிடைக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கிறதால என்ன விட கிடைக்குது? 0 0. அப்ப உண்டு இவர் 0 இருந்திருக்கணும். யாரு? x3 வந்து 0 இருந்திக்கணும். அப்படி இல்லாட்டி என்ன 0 இருந்திக்கணும்? x சஹரன் 0 இருந்திக்கணும். அப்ப x7 எத்தனை வரும்? 3 போனா சஹரன் போனா சஹரன். அப்ப இதுல உள்ள விஷயம் என்னன்னா, இப்ப இதுல உள்ள விடையை போட்டு பாருங்க, விட சரியா வரும். இப்ப எக்ஸுக்கு பதிலா 3 போடுங்க. இந்த இடத்துல 3 போனா என்ன வந்துடும்? இதுல உள்ள விடைகள் 2 விடைகள், 2 விடைகள், ஒரு விட 2 விட. இதுல ஏதாவது ஒரு விடையை போட்டு பாருங்க. இந்த 3 கொண்டே போடுங்க. 3 போனா 0. 0 இவரை பெருக்குனா 0 தான். இவரை போட்டு பார்ப்போம். சைரண்ட் இதுல போடுங்க. சைரண்ட்ல இந்த 2 போனா 0. 0 இவரை பெருக்குனா திரும்பி 0. இதெல்லாம் பாஸ்டா சொல்லித்தரேன் உங்களுக்கு. திரும்ப இதெல்லாம் அடி நுனியில இருந்து எப்ப படிச்சிருவேன்? உங்களோட தேர்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகும்போது இதெல்லாம் படிச்சிருவேன். நாளைக்கு கிளாஸுக்கு நினைவு தானே? கிளாஸ் முடியல, நாளைக்கு கிளாஸுக்கு நினைவு தானே? மெசேஜ் போடு, நானும் ஒருக்கா போடுறேன். எப்படியும் பொய்யத்தான் சொல்ல போறீங்க. பிரிண்ட் அடிக்கிற சொன்னா என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு வராம என்ன பிள்ளை சொல்லுவீங்க? கடமூடி. இல்ல நானே சொல்லி அனுப்புறேன். சீமா நவால் கேக்குதா? ஓ சார். விளங்கிச்சா? ஓ விளங்கிச்சு. உள்ள ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் போடுறீங்களா இல்லாட்டி ஷேருக்கு ஹைட் பண்ணி விட்டுருக்கீங்களா? ஷேருக்கு ஹைட் தானே? அப்படிதான் சொல்லுங்க சார், உண்மையை சொல்லுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படிதானே? சீமா நவால், என்ன சார்? இங்க ஒரு ரூல் ஒன்று இருக்கு, அந்த ரூலை கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளை. ப்ரொஃபைல் பிக்சர், ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் எல்லாம் சரி காட்டணும். நீ என்ன வேணாலும் போட, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் எதுவுமே பேச மாட்டேன். வீட்டையோ யாருக்குன்னா எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ என்ன ஹைட் பண்ணிட்டு கூடாது. அதுல சிலாக வந்து ஸ்டேட்டஸே போடுற இப்ப ஏதாவது இது எனக்கு தெரியாதானே, நான் பபா தானே, ஏமாத்திட்டாங்களாமா. நான் இதுக்கு ஒரு சொன்னதானே பிள்ளை, அந்த கப்பல்ஸ் டிபி சொன்னதானே, அதாவது ஒத்த பாதி இவங்கிட்டையும் மத்த பாதி சரிதானே? அப்படி ஒரு டிபி ஒரு புள்ள போட்டு இருந்துச்சா? புள்ள கிளாஸ் விட்டு சரியா? ஏன் நான் சொன்னேன் இனி வந்து ப்ரொஃபைல் பிக்சர் நான் பார்க்க போறது, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன வேணாலும் போடா, நான் ப்ரொஃபைல் பிக்சர் தரேன். பிள்ளைய செஞ்சுட்டு ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் எல்லாம் செஞ்சுனேன். அவர் என்ன சொல்லிட்டாரு? மன்மதர் ராசா என்ன சொல்லிட்டாரு? அப்படி ஒரு கிளாஸுக்கு நம்ம போக தேவையில்லை, நம்ம வந்து லெஃப்ட் ஆகிட்டு வேற கிளாஸுக்கு போயிட்டு அதுக்கே நாசமா சேர்ந்து ஆகுவோம். சரியா? சோ உமாமாட கொஸ்டினை செய்வோம். உமாமாட கொஸ்டினை நான் இப்ப குரூப்ல போடுறேன். எவ்வளவு பெரிய கொஸ்டின் எல்லாம் தெரியல புள்ள. இந்த புள்ள பல நாளா என்ன வச்சு என்னட்டே கேட்கணும்னு இருந்து கேட்கு. விட எடுத்துட்டியா இல்லாட்டி இன்றைக்கு தான் டெஸ்ட் பண்ணி பாக்குறியா உமாமா? விட சரி வந்த சார், ஆனா எப்படி வந்தேன்னு தெரியும். அந்த மாதிரி வந்தீங்க. சரி, கேள்வி நீயே வாசியே. உண்ட பேர் வருது என்ன, அதுக்கான தானே போட்டிருக்கா? அது உமா இல்ல சார், வானு வரிசைய வானு. இல்ல நீ செய்யற, நீ வாசி, நீ வாசி, எதுதானே போட்டா வாசி வாசி வாசி. எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருக்க, நன்றி செய்யாம விட மாட்டேன். வாசி. பேரை வேணா மாத்திக்கோ. பேர் மாமா தான், நீ வாசிக்கிறேன். வாசி. உமாவிடம் உள்ள பணத்தின் அரைவாசி தொகை சந்திரனிடம் உள்ளது.
உமாவிடம் உள்ள பணத்தின் ரூபாய் 125 சந்திரனுக்கு கொடுத்தால் இருவரிடமும் உள்ள பணத்தொகை சமனாகும். உமா ஸ்பெல்லிங் என்னம்மா? யூஎம் சரிதானே? அப்புறம் கொஸ்டினோட வாசிச்சிருந்துச்சு. அவருக்கு வெக்கமம் தன்னோட பேர் வர்ற மாதிரி இருந்தா. உமாமாவிடம் உள்ள பணத்தின் அரைவாசி தொகை சந்திரன் இருக்கு. அப்ப இதுல 2 கேரக்டர் வருது. யாரெல்லாம்? உமாமா உண்டு, சந்திரன் உண்டு. உள்ள பணத்தொகை உமாமாவிட உள்ள பணத்தொகையிட அரைவாசியா சந்திரன். அப்ப யார்கிட்ட கூட வரைக்கும்? உமாமாட்ட. யார்கிட்ட? உமாமாட்ட கூட வேறதையும். சரிதானே? ரைட், ஓகே. இப்ப என்ன செய்யுதுன்னா உமாமா வந்து உள்ள பணத்துல 125 ரூபா சந்திரன் கொடுத்தா எவ்வளவு? 125 ரூபா சந்திரன் கொடுத்தா என்ன ஆயிடுவான்? 2 பேரையும் சமனாயிருவான். சரிதானே? அப்ப முதலாவது கேள்வியில் உள்ள விஷயத்தை வாசிக்கும். முதலாவதான் பிள்ளைகள் இது வந்து என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இதுதான் நான் உங்களுக்கு இப்ப படிப்பிக்க போற 10ஆம் ஆண்டுல படிப்பிக்க போற சமன்பாடுகள் பாடம். என்ன பேர் இந்த சமன்பாடுகள்? இதுக்கு பேர் என்ன? ஒருங்கமை சமன்பாடு. ஒருவேளை தெரியாண்டு இருக்க வேணாம், நான் உங்களுக்கு அங்க நிறைய கொஸ்டின் செஞ்சு படிப்போம். சரியா? இப்ப நான் கேட்டதுக்காக சொல்லுவேன். முதலாவது விஷயம், இந்த கொஸ்டின்ல மேல் பகுதியை வாசிக்கிறது உனக்கு முதலாவது எதை வாசிச்சு கொள்ளணும்? கீழே வந்திருக்க கொஸ்டினை வாசிச்சு கொள்ளணும். என்னன்னு சொல்லியிருக்கான்? உமாமாட்ட உள்ள பணத்தொகை எவ்வளவாம்? ரூபாய் பணத்தொகை என்னன்னு குறிக்கிறான்? உமாமாட்டைங்கிறது என்னது? எக்ஸ். சந்திரன் பணத்துல பெருமதி எவ்வளவாம்? உமாமாட இருக்க பணத்தொகையிட சந்திரன் இருக்கான் அரைவாசி. அப்ப உமாமாட்ட இருக்கிறது எக்ஸ் தொகை. அப்ப சந்திரன் போடும்போது நான் எப்படி போடுறது? அதான் இப்ப உள்ள விஷயம். x/2. இப்ப இதுல உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப இதுல போடும்போது எப்படி போற? இப்ப எப்படி போட்டா பிள்ளையா? உமாமாட்ட இருக்க பணத்துல 2 மடங்கு வழிதான் வந்து இவன்டா இருக்கு. இது பிள்ளையா? இல்லாட்டி நீங்க சொல்ற மாதிரி எடுப்போமே. இப்ப x/2 தான் என்ன இருந்திக்கணும்? சந்திரன் பணமா இருந்திக்கணும். 2 ஒன்று தானே. அப்ப நான் ஒரு மெத்தட்ல எப்படி எடுக்கிறேன்? உமாமாட்ட பணத்தில் தொகைன்றது சந்திரன் பணத்தொகையிட 2 மடங்குன்னு சொல்லலாம் தானே. இங்க இருந்து அரைவாசி அப்படின்னா இங்க இருந்து எத்தனை மடங்கு? 2 மடங்கு. இல்லாட்டி மாதிரி இப்படியும் எழுதலாம். சோ 2ல எப்படி எழுதினாலும் ஒன்றுதான். அப்ப இதான் என்னது? முதலாவது சமன்பாடு. ரெண்டாவது விஷயம் என்ன செய்யறாங்க? உமாமாட்ட இருந்து எவ்வளவு காசு போகுது? இப்ப 125 இருந்தது எக்ஸ், உமாமாட்ட இருந்தது எக்ஸ். அதுல 125 ரூபாய் என்ன ஆகுதான்? இல்லாமல் போகுது. இல்லாம போனா எதுக்கு சமனாயிருது? பைக்கு சமனாயிருது. இவ்வளவுதானே. இதுதான் என்னது? ரெண்டாவது சமன்பாடு. இப்ப இதை தீர்க்கிறதுக்கு பல வழிகள் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதாவது உங்க ஸ்கூல்லயே சொல்லி தராத வழிகள்ல ஒன்று கூடி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸ்கூல்ல அந்த வழியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் அதெல்லாம் சொல்லி தருவேன் உங்களுக்கு. அதாவது ஒரு சமன்பாட்டை எப்படி எடுக்கிறன்றது கூட நான் இப்ப சொல்லி தரேன் உங்களுக்கு. அந்த பாடம் படிக்கிறது 10ஆம் ஆண்டு. அதுதான் 10ஆம் ஆண்டு கிளாஸையும் நான் ஃப்ரீயாவே விட்டேன். வந்து படிங்க. நான் பேசாம இப்ப எனக்கு என்ன தெரியுமா சொல்லுது, உங்களுக்கு நீ ஃப்ரீன்னு விட்டதால என்ன செய்யறாங்க? 10ஆம் ஆண்டு கிளாஸ கட்டடிக்கிறான் என்ன? அதுக்கும் காசு கட்டணும்னு விட்டுருந்தானா உங்களுக்கு சரியாகும். சரி, உங்களுக்கு எல்லாம் சலுகைலாம் தந்துதான் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கொடுங்க. சரி, இப்ப பாப்போம். இப்ப என்ன எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். எனி ஆப்ஷன்ஸ்? குணகங்கள் சமனாடி பார்க்கணும். குணகங்கள் சமனாடி பார்க்கணும். இதுல என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுல ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, பிரதியீட்டு முறைன்னு சொல்லி. அதெல்லாம் இந்த இதுல நான் சொல்லாம நான் நார்மலா செஞ்சுட்டு போறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த 2 வகையை நான் என்ன செய்யறேன்? இங்கால கொண்டுட்டு வரேன். கொண்டு வர என்ன வந்துடும்? எக்ஸ் கழித்தல் 2 வகை சமனை 2 வரும் 0. அதே மாதிரி இந்த sin 125 நான் அங்கால கொண்டு போறேன், பையை இங்கால கொண்டு வரேன். கொண்டு வந்து 2 வரும்
எக்ஸ் அயவை சமன் 125. சமன் 125. ரெண்டு பேர்லயும் பாருங்க எக்ஸ்ர குணகங்கள் என்ன ஆகி சமனா இது. நான் கொஞ்சம் பாஸ்டா செய்யறேன். என்ன விஷயம் சொன்னா நான் இன்னும் படிப்பிக்காததால மேலோட்டமா சொல்லி செஞ்சுட்டு போறேன். இதுல சரியான டீப்பா நிறைய விஷயம் சொல்லி தருவேன், என்னட்டு ஈஸியா செய்யலாம். இப்ப இதுல சும்மா பாருங்க, இங்கேயும் எக்ஸ் ஆயவை, இங்க எக்ஸ் ஆய 2y இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், இங்கதான் 125 இருக்குது, பெருமதி இருக்கிறாள் இருந்து எப்பயுமே கழிப்போம். அப்ப நான் இவரை வந்து ஒரு 3ஆம் சமன்பாடும் இவரை 4ஆம் சமன்பாடு எடுத்துக்கணும். அப்ப எதுல இருந்து எதை கழிப்போம்? 4ல இருந்து 3. இதுல உங்களுக்கு பிரச்சனைக்கு கழிக்கணுமா கூட்டணுமான்லாம் தெரியாதானே? இல்ல சார். எல்லாமே எப்படி செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு பாடம் படிச்சிருக்கேன் சொல்லி தருவேன். சரியா? திரும்ப ஃபைனல் புஷ் அப்படின்னு சொல்லி தருவேன். அப்பயும் மறந்துட்டு எக்ஸாம் நான் என்ன செய்யறேன், இவர்ல இருந்து இவரை கழிக்கிறேன். அப்ப 4ஆம் சமன்பாடுல இருந்து 3ஆம் சமன்பாடை கழிக்கிறேன். அப்ப என்ன வரும், எக்ஸ் அயவை கழித்தல் போட்டுட்டு அவர் எழுதுங்க, எக்ஸ் அய 2y சமன் 125 எத்தனையா கழிக்கணும், 0. ஏன்னா 4ஆம் சமன்பாடுல இருந்தா 3ஆம் சமன்பாடை கழிக்கணும். சரி, இப்ப பெருக்குங்க, உள்ள என்ன வரும், -x சக 2y சமன் என்ன வரும், 125. இங்க இருக்கிற எக்ஸும் இங்க இருக்கிற எக்ஸும் இல்லாம வருமே, சக x இது sin x. 2y ல 1y போனா 1y. y. சோ y சமன் எத்தனை வரும், 120. y சமன் 125 x எத்தனை எழுதிக்கும் பிறகுங்க இதுல கொண்டு வந்து இது சும்மா தான் செய்யணும் நார்மலா. இதுல பிறகு எத்தனை எழுதிக்கும், x சமன் 2 தர 125 250. இதா வந்து சும்மாமா. ஓ சார், ஆனாலும் 3 மார்க்ஸ் குறைச்சு. 3 மார்க்ஸ் குறைஞ்சதுக்கான காரணங்கள் சொல்லையா? விட எடுத்த பிறகு நீங்க வந்து உமாமாவிடம் இருந்த பணம் ரூபாய் 250 என்று எழுதி காட்டுறீங்க, சரியான சொல்றது. அதுல வந்து 1 மார்க்ஸ் கழிப்பாங்க, உங்களுக்கு 10க்கு 7 போட்டாங்க. 10க்கு 7 அப்படின்னு சொன்னா முதலாவது மார்க்ஸ் இதுல குறைச்சிப்பாங்க, சரிதானே? அடுத்த மார்க்ஸ் எங்க குறைச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இதுல புதுசா சமன்பாடு உருவாக்குனீங்களா? ஒன்று உருவாக்கினேன். விளையில ஒன்று உருவாக்கினேன். ஒன்று உருவாக்கினீங்க, அது தப்பு இல்லை. ஒன்று உருவாக்கி செஞ்சீங்க, சரி. அதுல சரி. அடுத்த இதுல பிரதியிடுற ஒரு விஷயம் எழுதுனீங்களா? அது எழுதிருக்கீங்களா? சரி. அடுத்த மார்க்ஸ் எங்க போவோம், எங்க போவோம். நீங்க எழுதின விட மாட்டேன் ஸ்கூல்ல. அப்ப சும்மா சொல்றது என்ன சொன்னாலும் சரி. எடுத்து வச்சீங்க. நான் இப்ப செஞ்சிருக்கல கூடி சமன்பாடு இல்ல, 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு போராட்டி மார்க்ஸ் குறையுமா? என்ன செஞ்சீங்க, முதலாவது சமன்பாடுல டைரக்டா செஞ்சீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுக்கு ஒரு முடிவு கொண்டுதான் எல்லாம் ஆக்கியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்க இப்படிதான் செஞ்சிருப்பீங்க. எனக்கு அந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா நான் எதுல இல்லாம ஆக்கியிருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, நம்ம எப்படி ஸ்கீமோட எல்லாம் பார்ப்போம் ஃபைனல் புஷ்அப்ல. சரியா? அவசரம் இல்லை, சரிதானே? டீச்சரோட போய் சண்டை பிடிக்கிறதுல இருக்கு. சரி, அப்ப முடிப்போம் மாட்டேன் கிளாஸ். ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்கு, குரூப்ல மெசேஜ் போட்டுருந்தேன் நஸ்ரின், மறந்துடாத, தூங்கிடாத போயிட்டு. நாளைக்கு நைட் 9 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னு போட்டுவிடு. PDF கொண்டு வருமாம், அதை பிரிண்ட் எடுத்துட்டு வர வேணாம்னு போட்டு. சரியா? சரி, ஓகே. குட் நைட். எல்லாரும் போய் தூங்கிட்டு. குட் நைட். ஓகே.